தேச புனித பயணம். அன்பர்களே, இயேசுவின் பாதங்கள் பதிந்த இடத்தில் உங்களுடைய பாதங்களும் பதியும்படிக்கு நமது அன்பு சகோதரர் சுவிசேஷகர் டி. ஸ்டீபன் அவர்களோடு எகிப்து, யோர்தான், இஸ்ரேல், பாலஸ்தீன தேசங்களுக்கான புனித பயணம். அன்பார்ந்தவர்களே, இந்த புனித பயணமானது ஒவ்வொரு வருடமும் மே மற்றும் அக்டோபர் மாதங்களில் நடைபெறும். உங்கள் பதிவுக்கு முந்திக் கொள்ளுங்கள். தொடர்பு கொள்ள செல்போன் 7299147999 மற்றும் 9841437999. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பிரேஸ் லார்ட். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நாங்கள் பாடினது பிறகு எங்கள் டாடி மெசேஜ் கொடுக்க போகிறாரு. கவனமாக கேளுங்கன்னு. ஏசப்பா உங்களே ஆசீர்வதிப்பார். ஓகே. இயேசுவின் ரத்தம் என் மீது விழுந்தா பயம் ஒன்றும் எனக்கு இல்லை. வல்லமை தேவன் மரணத்தை ஜெயித்தா கவலை எனக்கு இல்லை. கவலை இல்லை, எனக்கு கவலை இல்லை. கண்ணீர் இல்லை, எனக்கு கவலை இல்லை. கவலை இல்லை, எனக்கு கவலை இல்லை. கண்ணீர் இல்லை, எனக்கு கலக்கம் இல்லை. கவலை எனக்கு இல்லை, கண்ணீர் எனக்கு இல்லை. இயேசுவின் ரத்தம் என் மீது விழுந்தா பயம் ஒன்றும் எனக்கு இல்லை. வல்லமை தேவன் மரணத்தை ஜெயித்தா கவலை எனக்கு இல்லை. நெருக்கங்கள் மாற்றி செழிப்பாய் வாழ நன்மையினால் என்னை நிரப்பினீரே. நெருக்கங்கள் மாற்றி செழிப்பாய் வாழ நன்மையினால் என்னை நிரப்பினீரே. பாவங்கள் மாற்றி சாபங்கள் மாற்றி சமாதானத்தால் என்னை நிரப்பினீரே. இரத்தத்தால் கழுவினீரே, இரத்தத்தால் கழுவினீரே. இயேசுவின் ரத்தம் என் மீது விழுந்தா பயம் ஒன்றும் எனக்கு இல்லை. வல்லமை தேவன் மரணத்தை ஜெயித்தா கவலை எனக்கு இல்லை. இயேசுவின் ரத்தம் என் மீது விழுந்தா பயம் ஒன்றும் எனக்கு இல்லை. வல்லமை தேவன் மரணத்தை ஜெயித்தா கவலை எனக்கு இல்லை. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவருடைய பாதப்படியிலே அமர்ந்து, ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்கு நீர் என்ன வார்த்தை சொல்ல விரும்புகிறேன்? தேவ சமூகத்திலே நான் கண்ணீரோடு காத்திருந்த பொழுது கர்த்தர் நமக்காக கொடுத்த மங்கள வார்த்தையை இப்பொழுது வாசிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 11வது வசனம். மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும், மரணமே நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி, அதிலிருந்து தப்பித்துக் கொள்ளும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல், தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும், ஆட்டுக்குட்டியானவரின் இரத்தத்தினாலும், தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும், தங்கள் சாட்சியின் வாழ்க்கையினாலும் அவனை ஜெயித்தார்கள். அவனை ஜெயித்தார்கள். மரணமே நேரிடுகிறதா இருந்தாலும் அதிலிருந்து தப்பும்படி ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும்
மரணத்தை கொண்டு வருகிற பிசாசானவனை ஜெயித்தார்கள். மரணத்தை கொண்டு வருகிற பிசாசானவனை ஜெயிக்கிற அபிஷேகத்தை இன்றைக்கு கர்த்தர் நம்மையிலே வைக்கிறார். ஹல்லேலூயா. பாவம் செய்கிற ஆத்துமா சாகவே சாகும். இந்த பிசாசானவன் பாவம் செய்து நம்முடைய ஆத்துமாவை சாகடிக்கிறது ஒன்றுதான் அவனுடைய ஒரே வேலை. நம்மை எந்த இடத்திற்கு போனாலும் பின்தொடர்ந்து வருகிற ஒரு விரோதி அவன். ஒருவேளை உங்களுடைய கண்களுக்கு தெரிந்த அநேக விரோதிகள் இருப்பார்களே, ஆனால் அந்த விரோதிகள் இருக்கிற இடத்திலிருந்து நீங்கள் பாதுகாப்பாக ஒளிந்து ஓரமாய் உட்கார்ந்து விடலாம். இல்லாவிட்டால் அப்படிப்பட்ட விரோதிகள் இருக்கிற பக்கமே நாம் தலை காட்டாமல் ஊரை விட்டு கூட ஓடி விடலாம். ஆனால் எந்த ஊருக்கு போனாலும் கடல் கடந்து வந்து துரத்தி வந்து நமக்கு வேதனை கொடுக்கக்கூடிய ஒருவன் பிசாசானவன் என்று உண்டு. அவனுக்கு கொள்ளையன் என்று பெயருண்டு, வஞ்சிக்கிறவன் என்ற பெயருண்டு, அழிக்கிறவன் என்று பெயருண்டு. அவன் யாரை அழிக்கலாம், யாரை கொல்லலாம், யாரை விழுங்கலாம் என்று வகை தேடி தெரிந்து கொண்டிருக்கிறான். உங்களுக்கு பின்னால, உங்கள் பிள்ளைகளுக்கு பின்னால பின் தொடர்ந்து வருகிற அந்த பிசாசை ஜெயிக்க ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஆயுதம் இயேசுவின் இரத்தம். ஹல்லேலூயா. இயேசு தன்னுடைய இரத்தத்தை சிந்தி தன்னுடைய ஜீவனை கொடுத்து அந்த பிசாசினுடைய தாடை பற்களை உடைத்து ஆண்டவரோடு நம்மை இணைத்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. எனவே இன்றைக்கு ஆண்டவர் பிள்ளைகள் ஒவ்வொருவர் மேலும் இயேசுவின் இரத்தத்தை ஆண்டவர் அச்சாரமாய் பூச விரும்புகிறார். இயேசுவின் இரத்தம் பூசப்பட்ட நிலைக்கால்களை சத்துரு திரும்பி பார்க்க முடியாது. இயேசுவின் இரத்தம் பூசப்பட்ட பிள்ளைகளை அவன் திரும்பி பார்க்க முடியாது. இயேசுவின் இரத்தம் உங்களுடைய உச்சம் தலைமுதல் உள்ளம் கால் வரைக்கும் இறங்கி பிசாசை ஜெயிக்கவும், மரண கண்ணியிலிருந்து விடுதலை பெறவும், வாழ்க்கையிலே காணப்படுகிற தடைகளை உடைக்கவும், அநேக விடுதலையை கொடுக்கவும் இயேசுவின் இரத்தம் உயிருள்ள பச்சை இரத்தமாக இன்றைக்கும் நம்ம மத்தியிலே அது கடந்து வருகிறது. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ஒருவரே தான் தன்னுடைய ஜீவனை நமக்காக கொடுத்து இரத்தத்தை சிந்தினவர். உலகத்தில் தெய்வங்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற அத்தனை தெய்வங்களும் தனக்கு இரத்தத்தை கேட்கிறது. தான் இரத்தம் சிந்துவதில்லை, ஜனங்களுடைய இரத்தத்தை கேட்கிறது, மிருகங்களுடைய இரத்தத்தை கேட்கிறது. ஆனால் நாம் தேடி வந்திருக்கிற இயேசு ஒருவர் தான் தன்னுடைய இரத்தத்தையே நமக்காக சிந்தி இந்த பிசாசினுடைய கரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி இருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், மரணமே நேரிடுகிறதா இருந்தாலும், மரணமே உன்னுடைய சரீரத்தில் வந்து உட்கார்ந்திருந்தாலும் அதிலிருந்து தப்பித்துக் கொள்ளும்படி நமக்கு ஒரு வழி உண்டு, இயேசுவின் இரத்தத்தின் வழி. ஹல்லேலூயா. இயேசுவின் இரத்தம் ஒரு மனுஷனுடைய சிரசிலே பூசப்படும் பொழுது அவன் விடுதலை பெறுகிறான், சத்துருடைய கிரியைகளில் அவன் விடுவிக்கப்படுகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. எனவே இன்னைக்கு யார் யாருக்குள்ளால மரண பயம் இருக்குதோ எல்லா மரண பயத்தையும் ஆண்டவர் பிடுங்கி போடுகிறார். நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த பிசாசானவன் தோற்று போனவன், இயேசு மரணத்தை ஜெயமாய் விளங்கினவர். ஹல்லேலூயா. இன்றைக்கு பிசாசை ஜெயிக்கிற அபிஷேகத்தை கர்த்தர் நம்மையில வைக்க விரும்புகிறார். தோல்வியை யாருமே விரும்புவதில்லை. எல்லாருக்கும் ஜெயம்தான் வேணும், வெற்றி தான் வேணும். நிறைய பிள்ளைகள் பப்ளிக் எக்ஸாமுக்காக காத்து கொண்டிருக்கிறீர்கள், எழுதி கொண்டிருக்கிறீர்கள். அநேக பெற்றோர்கள் பிள்ளைகளை பப்ளிக் எக்ஸாமுக்காக ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள். அநேகர் சொல்றீங்க, என் பிள்ளை ஒரு வாட்டி கூட மேக்ஸ்ல பாஸ் ஆகலையே, ஒரு வாட்டி கூட பிள்ளை ஹிந்தியில பாஸ் ஆகலையே, ஒரு வாட்டி கூட பிள்ளை தமிழ்ல பாஸ் ஆகலையே, ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் ஃபெயில் ஆனா கூட அது ஃபெயில் தானே என்று அர்த்தம். என் பிள்ளை ஃபெயில் ஆயிடுவாளோ என்று நீங்கள் நினைக்கலாம். ஒருவருடைய ஒரு பிள்ளையும் ஆண்டவர் இன்றைக்கு ஃபெயில் பண்ண விடுவதில்லை. அல்லேலூயா. காரணம், இன்றைக்கு ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தத்தினாலும் சாட்சியினுடைய வசனத்தினாலும் ஜெயத்தை கொடுக்கும்படி கர்த்தர் வந்திருக்கிறார். ஆமென். நிறைய பேர் என்ன பண்றீங்கன்னா, எக்ஸாம் எழுதுறது வரைக்கும் நல்லா மாங்கன்னு விழுந்து விழுந்து ஜெபம் பண்றோம். எக்ஸாம் எழுதின உடனே நிறைய பேர் ஜெபத்தை விட்டுறோம், அங்கதான் கோட்டை விடுறோம். ஆமென். எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்னும் அதிகமா ஜெபிக்கணும். எதுக்கு ஜெபிக்கணும்? பிசாசு பேப்பர் திருத்துறவங்களுக்குள்ளால உட்கார்ந்து வஞ்சிச்சிடக்கூடாது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்றேனே, ஒரு 10 மார்க் மேக்ஸ் கொஸ்டின் இருக்கு. ஃபர்ஸ்ட்லேருந்து அழகா ஸ்டெப்பா எல்லாம் கொண்டு வந்துட்டீங்க. கடைசியா வந்து ஒரு சின்ன மிஸ்டேக், அதுக்கு கேர்லெஸ் மிஸ்டேக்னு சொல்லுவாங்க. சில நேரங்களில் பிசாசு கேர்லெஸ் மிஸ்டேக் கொண்டு வந்துடுவான். பேப்பரை திருத்துக்கிற ஒரு டீச்சரோ ஒரு சாரோ அவர் நல்ல மூடில் இருக்கணும். இல்லை பேப்பரை திருத்து கொஞ்சம் முன்னாடி ஒய்ஃபு ஊர்ல இருந்து சத்தம் போட்டு கத்துன்னு கத்துனாங்கன்னு வச்சிங்க, இந்த மூட் அவுட்ல வந்து இங்க உட்கார்ந்துருப்பார். உட்கார்ந்துட்டு கையில கிடைக்கிற பேப்பரெல்லாம் அம்பேல், அவ்வளவுதான். ஆமே. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பிள்ளைகளுடைய முயற்சிகளை பார்க்க மாட்டாங்க, எல்லாம் கரெக்டா வந்திருக்கான்னு பார்க்க மாட்டாங்க. கடைசி அந்த ஆன்சர் மட்டும் பார்த்துட்டு இல்லைன்னா அப்படியே வெட்டி ஒரு முட்டை போட்டுருவாங்க.
அவங்க எழுதி இருக்கிற அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொண்டு வந்ததுக்கு மினிமம் ஒரு 6 மார்க்காவது போடணும். ஆன்சர் மட்டும் தப்பா இருந்தா ஒரு 5 மார்க் 6 மார்க் போடணும். சில நேரங்களில் 1 மார்க்கில் கூட பிள்ளைகள் ஃபெயில் ஆகி விடுகிறார்கள். ஆனா பிசாசு என்ன பண்ண, இப்படிப்பட்ட மனுஷர்கள் கையில் அந்த பேப்பரை தள்ளி விட்டுரும். ஆனா இன்றைக்கு இயேசுவின் ரத்தம் உன் பேப்பர் எல்லாத்திலையும் ஆண்டவர் தெளிக்கிறார். உன் பிள்ளைகளுடைய பேப்பர்ல ஆண்டவர் தெளிக்கிறார். உன் பிள்ளைகளுடைய பேப்பர்ல ஆண்டவர் அந்த ரத்தத்தை தெளிக்கிறார். மெடிசனுக்காக வேண்டி என் பிள்ளை 200க்கு 200 வாங்கணும் நீங்க நினைச்சு கொண்டு இருக்கலாம். ஏரோநாட்டிக்கல் என்ஜினியருக்கு இவ்வளவு மார்க் வேணுமே, அக்ரிக்கு இவ்வளவு மார்க் வேணுமே, என் பிள்ளைக்கு எதுவும் மிஸ் ஆயிடக்கூடாது, 1 மார்க் 2 மார்க் மிஸ் ஆனா கூட மெரிட்ல பிள்ளைக்கு சீட்டு கிடைக்காது, அதன் நிமித்தம் நான் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் நான் போய் லஞ்சம் கொடுத்து என் பிள்ளைக்கு சீட்டு வாங்க நான் வசதி இல்லையே என்று இங்க கண்ணீரோட வந்திருக்கிறீங்க. இயேசுவின் ரத்தத்தை பத்தி தியானித்துக் கொண்டிருக்கிற இந்த மாதத்திலே உங்கள் பிள்ளைகளுடைய எல்லா பேப்பர்ல இயேசுவின் ரத்தத்தை ஆண்டவர் தெளிக்கிறார். அல்லேலூயா. டீச்சர்ஸ் கையில் எடுத்தால் அவங்க கையெல்லாம் நடுங்கணும். ஆமீன், நடுங்கணும். அந்த பேப்பரை பார்த்தோன்னே அவங்க மூட் அவுட் எல்லாம் தெளிஞ்சிடணும். அவங்களுக்கும் ஆண்டவர் தெளிவை கொடுக்கணும். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, ஆண்டவர் கிரேஸ் மார்க் போட்டு நம்ம பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்ய போகிறார். ஆமீன். என் அன்பு தேவ பிள்ளைகளை, நம்ம அப்பா சொன்னதுபடி செய்கிறவர். ஆமீன். உங்களுக்கு தெரிய, ஏற்கனவே இதே போல அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் கூட்டத்தில் 1 வருஷத்துக்கு முன்னால் ஆண்டவர் சொன்னாரு, டெட் எக்ஸாம் எழுதி ஒரு மார்க் 2 மார்க்ல எனக்கு சான்ஸ் மிஸ் ஆயிடுச்சேன்னு சொல்லி அழுது கொண்டு வந்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஆண்டவர் கிரேஸ் மார்க் போட்டு அந்த பிள்ளைகளுக்கு வேலை கொடுக்கிறார். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு அன்பரின் பாதத்தில் ஆண்டவர் சொன்னது? ஆமீன். எல்லாரும் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்கிட்ட கேட்டாங்க, எப்படி பிரதர் அதுக்கு தான் டெட் எக்ஸாம் வச்சிருக்கிறாங்க, 90 மார்க்கு கீழே 1 மார்க் குறைஞ்சா அவங்களுக்கு வேலை கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. ஆனா ஆண்டவர் சொன்னாரு, கிரேஸ் மார்க் போட்டு உங்களுக்கு வேலை அலாட் பண்ணக்கூடிய அளவுக்கு அந்த பார்டர்ல மிஸ் ஆனவங்களுக்கு அரசாங்க கண்கள்ல தயவு கிடைக்கும். எப்பொழுதும் இல்லாத ஒரு பெரிய காரியத்தை நம்ம கண்டோம். ஆண்டவர் இங்க அன்பரின் பாதத்தில் சொன்னாரு. அதுக்கப்புறம் 1 வாரம் கழித்து நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சட்டசபையில சொல்றாங்க, டெட் எக்ஸாம் எழுதி 85 மார்க்குக்கும் 90 மார்க்கு இடையில இருக்கிற எல்லாருக்கும் 5 மார்க் எக்ஸஸ் போட்டு வேலை போட்டுருங்கன்னாரு. அல்லேலூயா. ராஜாக்களுடைய இருதயத்தை திருப்புகிறவர் நம்முடைய ஆண்டவர். எவ்வளவு சாட்சி சொல்ல முடியும் தெரியுமா? ஒரு முறை ஒரு தகப்பனார் வெளியூர்ல இருந்து ஒரு கிராமத்துல இருந்து போன் பண்ணார். அவர் சொன்னார், என் பிள்ளை இன்ஜினியரிங் படிக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறான் ஐயா, ஆனா எனக்கு அதுக்கு வசதி இல்லை. நான் சொன்னேன், பேங்க்ல தான் லோன் நிறைய கொடுக்குறாங்களே அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னாரு, எல்லா பேங்க்லயும் நான் போனேன், எல்லாரும் பத்திரம் கேட்கறாங்க, ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் கேட்கறாங்க, டாக்குமெண்ட் செக்யூரிட்டி இல்லாம கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்க. அப்ப நான் கேட்டேன், உங்கள்கிட்ட வேற எதுவும் பத்திரம் இல்லையான்னு கேட்டேன். ஒரே ஒரு பத்திரம் இருக்கு, அதுவும் விவசாய கடனுக்காக கொண்டு போய் பேங்க்ல வச்சிருக்கிறோம், விவசாய கடனை நாங்க கட்டாததுனால இதுக்கு மேல லோன் வாங்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, அதனால இருந்த ஒரு டாக்குமெண்ட் விவசாய கடன்ல இருக்குன்னு. அந்த மகனுக்காக கண்ணீரோடு நான் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் சொன்னார், சட்டங்களை உனக்காக மாற்ற போகிறேன் என்று. ஹல்லேலூயா. அடுத்த 4வது நாள் திடீர்னு சொல்லி அரசாங்கம் ஒரு பெரிய சட்டத்தை கொண்டு வருது, எல்லா விவசாய லோனையும் தள்ளுபடி பண்ணி அவங்க நகையும் அவங்களுடைய சொத்தை எல்லாம் மீட்டு கொடுத்துருங்க. ஹல்லேலூயா. எந்த பேங்க்ல அப்ரோச் பண்ணி பிள்ளைக்கு லோன் கொடுக்க முடியாதுன்னு சொன்னாரோ அதே மேனேஜர் போன் பண்ணி கூப்பிட்டாராம். கூப்பிட்டு, இப்போ உங்க விவசாய லோன் எல்லாம் தள்ளுபடி பண்ணியாச்சு, அதனால அதுல உங்க பிள்ளைக்கு ஃப்ரெஷ் லோன் எடுத்து பிள்ளைய படிக்க வைங்க. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் சொன்னதை சொன்னபடி செய்கிறவர், இஸ்ரவேலின் ஜெயபலமானவர், சொன்னதை சொன்னபடி செய்கிறவர். இன்னைக்கு உங்க பிள்ளைகளுக்கு ஜெயம் உண்டுன்னா ஜெயம்தான். இது உங்களுக்கு ஜெயத்தின் மாதம், உங்களுக்கு வெற்றியின் மாதம். அநேக பிள்ளைங்க இருக்கிறீங்க, நான் பேங்க் எக்ஸாம் எழுதி இருக்கிறேன், அநேக அரசாங்க தேர்வுகள் எழுதி இருக்கிறேன், போஸ்ட் ஆபீஸ் எக்ஸாம் எழுதி இருக்கிறேன், அரசாங்க வேலை வேணும்னு கண்ணீரோட வந்திருக்கிறீங்க. இன்றைக்கு உங்களுடைய பேப்பர் எல்லாம் எங்க திருத்திட்டு இருக்கிறாங்களோ அங்கெல்லாம் இயேசுவின் ரத்தத்தை கர்த்தர் போடுகிறார். ஆமென். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ஜெயத்தை கொடுக்கிற மாதம். உங்க தோல்வி எல்லாத்தையும் ஆண்டவர் மாற்றி விடுகிறார். பிசாசு தோற்று போனவன், இயேசு மரணத்தை ஜெயமாய் விழுங்கினவர். ஆமென். இந்த பிசாசு என்ன பண்ணுவான், பிள்ளைங்க படிக்க வேண்டிய காலத்துல பிள்ளைகளுடைய மனசை திசை திருப்பிடுவான், அவங்களுடைய சிந்தையை திசை திருப்பிடுவான், படிக்க விட மாட்டான், நல்ல நண்பர்களோடு ஊரை சுத்த வைப்பான், கடைசியா ஃபெயில் பண்ண வைக்கணும். அதுதான் அவனுடைய நோக்கம். இதுக்கு மேல இவன் படிக்க கூடாது, இவனுடைய வாழ்க்கை இதோடு அழிஞ்சு போயிடணும். இதுதான் பிசாசானவனுடைய திட்டம்.
அவன் எப்படியாவது இவனை ஃபெயில் பண்ண வைக்கணும், இவனை தோற்கடிச்சிடணும், இதுக்கப்புறம் என்னால ஒண்ணும் முடியாதுன்னு இவன் சொல்லத்தக்கதாக இவனுக்குள்ளால் ஒரு டிப்ரெஷனை கொண்டு வரணும். இதுதான் பிசாசானுடைய திட்டம். இன்றைக்கு உன்னுடைய வீட்டிலே எந்தெந்த பிள்ளைகள் படிக்க முடியாது என்று டிப்ரெஷனோட இருக்கிறார்களோ, இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே அவர்களுக்குள்ளால கர்த்தர் ஒரு விடுதலையை கொடுக்கிறார். இப்ப லேட்டஸ்டா சில பிரச்சனைகள் என்ன பிசாசு கொண்டு வர்றான்னா, நல்லா படிச்சு பாஸ் ஆன பிள்ளைகளே புத்தி பேதலிக்க பண்ணுகிற ஆவியினாலே கட்டப்பட்டு நிறைய படிக்கிற பிள்ளைகள் இன்றைக்கு புத்தி சுவாதீனம் இல்லாமல் இருக்கிறார்கள். இங்கு அநேகர் அப்படிப்பட்ட நிலைமையில உங்களுடைய பிள்ளைகளை வீட்டிலே வைத்து அடைத்து விட்டு நீங்கள் வந்திருக்கிறீர்கள். இன்றைக்கு இயேசு சொல்லுகிறார், நீங்கள் திரும்பி வீட்டிற்கு போகும் பொழுது உங்கள் பிள்ளைகள் மேல இயேசுவின் இரத்தத்தை ஆண்டவர் இப்பொழுது தெளித்து, நீ போயிருக்கிற நேரத்திலே புத்தி தெளிந்து இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்திருக்கிறதை காணப்போகிறீர்கள். பல நாட்களாக குளிக்காத உன் பிள்ளை நீ போவதற்குள்ளால நல்ல எண்ணெயை தேய்ச்சி நல்லா குளிச்சு ஃப்ரெஷ்ஷா பவுடர் அடிச்சு ஸ்ப்ரே அடிச்சுட்டு உட்கார்ந்து இருக்கிறத பார்க்க போறீங்க. ஆமே, இதெல்லாம் ஒரு அசுத்த ஆவியின் கட்டுகள். பிள்ளைகளை சுத்தபத்தமா இராம வைக்கிறது ஒரு பிசாசுனுடைய கட்டு. பிள்ளைகளை குளிக்க விடாம பண்ணுகிறது ஒரு பிசாசுனுடைய கட்டு. பிள்ளைகளை தற்கொலைக்கு நேராக தூண்டுகிறது பிசாசுனுடைய கட்டு. இன்றைக்கு எல்லா கட்டுகளையும் ஆண்டவர் ஒட்டச்சி அறிகிறார். சில காரியங்களுக்கு நிறைய பேருக்கு பதில் கிடைக்கல. இது எதனால நடக்குது, எங்க போகுது, நிறைய பேர் தெரியாம வந்திருக்கிறீங்க. இயேசு சொல்லுகிறார், உனக்கு பதில் கிடைக்காததுக்கு எல்லாம் காரணம் பிசாசானவனுடைய வஞ்சிப்பு. எனவே இன்றைக்கு அவனுடைய தாடை பற்களை உடைத்து ஆண்டவர் பதில் கிடைக்காத காரியங்களிலே உனக்கு ஒரு நல்ல பதிலை கொடுக்கும்படி அவர் ஜீவனுள்ள தேவனாய் உன் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆமென். மரணமே நேரிடுகிறதா இருந்தாலும் அதிலிருந்து தப்பித்துக் கொள்ளும்படிக்கு ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தமும் நம்முடைய சாட்சியுள்ள வாழ்க்கையும் நமக்கு ஜெயத்தை கொண்டு வருமா. ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தம். அல்லேலூயா. இன்றைக்கு ஒருவேளை படிப்பில் தோற்று போன பிள்ளைங்க இங்க இருக்கலாம், தொழிலில் தோற்று போன பிள்ளைகள். சில இடங்கள்ல பிசாசு என்ன பண்ணுவான்னா, ஒரு மனுஷனுக்குள்ளால பண ஆசையை கொடுத்து, நீ இந்த தொழில பண்ணு, நீ அந்த தொழில பண்ணு, இந்த தொழில பண்ணி உங்க சித்தப்பா பெரிய ஆள் ஆகலையா, இந்த தொழில பண்ணி உங்க அத்தை பெரியவங்களா இல்லையா, இந்த தொழில பண்ணி உங்க மாமா பெரிய ஆள் ஆகலையா, நீ ஏயா செய்யக்கூடாதுன்னு சொல்லி தேவ சித்தத்திற்கு புறம்பாக அநேக காரியங்களை திசை திருப்பி விடுகிற ஆவிகள். பிள்ளைகளுடைய முன்னேற்றத்திற்கு நேராக போவதற்கு பதிலாக அழிவிற்கு நேராக திசை திருப்புகிற ஆவிகள். ஆசையை காட்டி திசை திருப்புகிற ஆவிகள், பணத்தை காட்டி திசை திருப்புகிற ஆவிகள், இச்சையை காண்பித்து திசை திருப்புகிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே அழிக்கப்படுகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இவ்வளவு நாளும் திசை திரும்பி போன பிள்ளைங்க எல்லாம் திசை மாறி மறுபடியும் ட்ராக்ல வந்து உட்காருவாங்க. ஆமென். திசை திரும்பி போன இடத்துல போனா அதனுடைய கடைசி எண்டு எங்கன்னா அக்னி கடல், நரகத்துல போய் விழுவார்கள். ஆனால் இயேசு இன்றைக்கு சொன்னுகிறார், உனக்காக தன்னுடைய இரத்தத்தை சிந்தி தன்னுடைய ஜீவனை கொடுத்து மீட்டெடுத்ததனுடைய பலனாக அந்த ட்ராக் மாறி போய் கொண்டிருக்கிற உன்னை மறுபடியும் எடுத்து பரலோகத்திற்கு நேராக ஓடுகிற ட்ராக்ல தூக்கி நிறுத்துகிறார். ஆமென். திசை திருப்புகிற ஆவிகள், புத்தி பேதலிக்க பண்ணுகிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தினாலே உன் கூடாரங்களை விட்டு உன் பிள்ளைகளை விட்டு ஆண்டவர் வெளியேற்றுகிறார். காரணமில்லாத பிரிவுகள் வாழ்க்கையில தோல்வியை கொண்டு வரும்படி ஒரு சம்பந்தமே இருக்காது. உப்பு சப்பில்லாத மேட்டருக்கு நான் டைவர்ஸ் பண்ண போகிறேன். பிசாசு திசை திருப்புகிற ஆவிகள், அது ஒரு ரீசனே இருக்காது. டைவர்ஸ் சொல்றதுக்கு ஒரு சின்ன காரணமாவது இருக்க வேண்டாமா? காரணமே இல்லாத அசுத்த ஆவிகளுடைய கிரியைகளை ஆண்டவர் இன்றைக்கு அதமாக்குகிறார். ஹல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளைகளை, அநேக பிள்ளைகள் படிப்புல தோல்வி, வேலையில தோல்வி, ஊழியத்துல தோல்வி. அநேகர் ஊழியத்தில் தோல்வி அடைந்திருக்கிறதை ஆவியிலே காண்கிறேன். ஏன் உங்களுக்கு தோல்வி வந்தது என்பதை குறித்து ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு தெளிவாக பேச விரும்புகிறார். அழைத்த அழைப்பிலே உறுதியாயிருங்கள் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். உனக்கென்று என்ன அழைப்பு இருக்கிறது, அந்த அழைப்பை முதலாவது தெரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிற பிள்ளைகள் எனக்கு என்ன அழைப்பு வச்சிருக்கிறார்? ஊழியங்களில் பலவித ஊழியங்கள் இருக்கிறது. சுவிசேஷ ஊழியம் இருக்கிறது, போதக ஊழியம், மேய்ப்பர் ஊழியம் இருக்கிறது, தீர்க்க தரிசன ஊழியங்கள் இருக்கிறது, அப்போஸ்தல ஊழியங்கள் இருக்கிறது. இதுல எந்த ஊழியத்தை கர்த்தர் உனக்கு வைத்திருக்கிறார்? நாம் எல்லாம் நமக்கு முன்னால ஓடிக்கொண்டிருக்கிற பிரகாசிக்கிற ஊழியர்களை பார்க்கிறோம். நல்லபடியா இவர் ஊழியம் செய்யறாரு, இவருக்கு பெயரும் புகழும் கிடைக்குது, இவருக்கு நல்ல செல்வங்களும் செல்வாக்குகளும் இருக்கிறது, நல்ல மகிமையா ஜொலிக்கிறார ஊழியத்துல.
அவர்களை பார்த்து கொண்டு அவர்களைப் போல ஊழியம் செய்ய வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். அவர்கள் பிரகாசிக்கிறதனுடைய ரகசியம் அவர்களுக்கென்று ஆண்டவர் கொடுத்த அழைப்பிலே உறுதியாய் நிற்கிறார்கள். நீங்கள் அவர்களை பார்த்து எனக்கு இந்த அழைப்பு தான், எனக்கு இந்த அழைப்பு தான் என்று சொல்லி தேவ சித்தத்திற்கு புறம்பான ஒரு அழைப்பை தேடிக் கொண்டிருக்கிறீர்கள். ஒரு சுவிசேஷ ஊழியத்திற்காக அழைக்கப்பட்டவன் போதக ஊழியத்தையோ மெய்ப்பர் ஊழியத்தையோ சரியாய் செய்ய முடியாது. அதே போல ஒரு மெய்ப்பனாய் இருக்க வேண்டிய ஒருவன் சுவிசேஷ ஊழியத்தை ஒரு நாளும் சரியாய் செய்ய முடியாது. மெய்ப்பனாய் இருக்க வேண்டியவன் மெய்ப்பனாய் மாத்திரம்தான் இருக்க வேண்டும். அவன் பகுதி நேர சுவிசேஷகனாய் கூற மாடக்கூடாது. அவனுக்காக ஆண்டவர் கொடுத்திருக்கிற மந்தைகளை பசியோடு போட்டுவிட்டு நான் உலகமெங்கும் சுவிசேஷம் சொல்ல போகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் கொடுத்த மந்தைகளை பசியாய் போட்டுவிட்டு அவற்றை வேதனைப்படுத்தி விட்டு நீ புதிய ஆத்துமாவை தேடி போகிறாய். அதன் நிமித்தம் இங்கு இருக்கிற ஆடுகள் எல்லாம் சிதறடிக்கப்படுகிறது. மேய்ப்பன் இல்லாத மந்தைகள். மேய்ப்பன் ஊழியத்தை ஆண்டவர் உன் கையில கொடுத்தா அந்த சபை மக்கள், உன்னுடைய பிள்ளைகள், உன்னுடைய ஆடுகள், அவர்களை குறித்து மாத்திரம்தான் நீ கவலைப்பட வேண்டும். அவர்களை குறித்து தான் நீ கரிசனை உள்ளவனாய் இருக்க வேண்டுமே தவிர ஊருக்கும் உலகத்திற்கும் நீ சுவிசேஷம் சொல்லுவதற்கு போனால் உன்னுடைய சபை வளர முடியாது. ஒரு நாள் வரும் பொழுது தேடினால் சபையை நீ பார்க்க முடியாது. அதே போல சபை ஊழியம் கொடுத்திருக்கிற ஆண்டவர் ஒரு மனுஷனுக்கு சபை ஊழியத்தை கொடுத்து அவன் சுவிசேஷ ஊழியத்தை செய்யக்கூடாது. அதே போல சுவிசேஷ ஊழியத்தை செய்ய வேண்டிய ஒருவன் சபைக்குள்ளால உட்கார்ந்து எனக்கு சபை ஊழியம் என்று சொல்லிக் கொண்டிருந்தால் ஆண்டவர் ஊழியத்தில் பிரியப்பட மாட்டார். நான் பார்த்திருக்கிறேன் நிறைய சுவிசேஷ ஊழியங்களை செய்கிறவர்கள் அநேகர் எனக்கு சபை ஊழியம்னா கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கும், சபை ஊழியம்னா எனக்கு திருப்தியா இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சுவிசேஷம் சொன்னவர்களே இன்றைக்கு சபை ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். எப்படி ஆண்டவர் அந்த ஊழியத்தை ஆசீர்வதிக்க முடியும்? அதன் நிமித்தம் அதுவும் இல்லாம இதுவும் இல்லாம வேதனைக்குள்ளால நிற்கிறீர்கள். சபை ஊழியத்தை செய்ய வேண்டியவன் சபை ஊழியத்தை செய்த அவன் மூலமாக வல்லமையின் வரங்கள் செயல்படும். சுவிசேஷ ஊழியத்தை செய்ய வேண்டியவன் சுவிசேஷ ஊழியத்தை செய்யும் பொழுது வல்லமையின் வரங்கள் செயல்பட நீ சபை ஊழியத்தை செய்யும் பொழுது ஆண்டவருடைய ஆளுகையும் ஆண்டவருடைய கிரியைகளையும் பார்க்க முடியாது. எனவே ஊழியத்திலே தோற்று போனவருடைய ரகசியத்தை புரிந்து கொண்டு இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் உறுதியை கேளுங்க. ஆண்டவரே, என்னை குறித்து உம்முடைய சித்தம் என்ன? என்னை குறித்து உம்முடைய திட்டம் என்ன? ஏன் என்னுடைய ஊழியத்திலே நான் தோல்வி அடைந்தேன்? ஏன் ஊழியத்திலே கனிகள் இல்லை? ஏன் ஊழியத்திலே ஆத்துமாக்கள் இல்லை? ஏன் ஊழியத்திலே நான் ஒவ்வொரு நாளும் வேதனைப்படுகிறேன்? ஆண்டவரிடத்தில் கேளுங்கள். ஆண்டவர் இன்றைக்கு அதற்கான பதிலை சொல்லுவார். உடனடியாக ஆண்டவர் சொல்லுகிற ஊழியத்திற்கு உங்களை நிபந்தனையற்ற விதத்தில் ஒப்புக்கொடுங்கள். ஹல்லேலூயா. எல்லா ஊழியத்திலும் பாடுகள் உண்டு. நீங்கள் ஊழியர்களுக்காக கட்டாயம் ஜெபிக்க பழகிக் கொள்ளுங்கள். ஏன்னா உங்களுக்காக 24 மணி நேரமும் திறப்புல நின்று ஜெபிக்கிற ஊழியர்களுக்கு விரோதமாய் பிசாசானம் வருவான். ஏன்னா ஒரு ஊழியக்காரனை அழிச்சிட்டா ஒரு பெரிய தேவ சேனையை அழித்து விடலாம். ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒரு பெரிய மந்தையை அழிப்பதற்கு சமானம். எனவே பிசாசு என்ன பண்ணுவான்? ஒவ்வொரு மந்தையில் உள்ள ஆடுகளை அவன் போய் டச் பண்றதுக்கு பதிலா நல்ல ஊழியர்களை வஞ்சிக்கும்படிக்கு அநேக காரியங்களை கட்டவிழ்த்து விடப்படுகிறது. எனவே அந்த ஊழியர்களுடைய ஜெயம் எதில் இருக்கிறது? அழைத்த அழைப்பிலே உறுதியாய் இருக்க வேண்டும். சாட்சியின் வாழ்க்கை, ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தத்தினாலும் சாட்சியின் வாழ்க்கையினாலும் நாம் பிசாசை ஜெயிக்க முடியும். ஹல்லேலூயா. ஆண்டவரிடத்தில் கேளுங்க. ஆண்டவரே, உமக்கு பிரியமில்லாத காரியம் என்னிடத்தில் என்ன இருக்கிறது? உம்மை வேதனைப்படுத்துகிற காரியம் என்னிடத்தில் என்ன உண்டு என்று கேட்டு அறிந்து இன்றைக்கு அதிலிருந்து நீங்கள் வெளியே வரும் பொழுது நீங்கள் பிசாசை ஜெயிக்க முடியும். இந்த உலகத்தின் அதிபதியை ஜெயிக்க முடியும். உன்னுடைய இச்சைகளை நீ மேற்கொள்ள முடியும். உன்னுடைய எல்லா மாம்சீக இச்சைகள், ஜீவனத்தின் பெருமைகளை நீ ஜெயிக்க முடியும். ஆண்டவர் ஜெயம் உள்ளவன், எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்ளுவானாம். இன்றைக்கு எல்லாவற்றையும் கோட்டை விட்டு வந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் அநேகர் இங்கு இருக்கிறீர்கள். எல்லாவற்றையும் இழந்து வந்திருக்கிறீர்கள். செல்வத்தை இழந்து, பெயரை இழந்து, புகழை இழந்து, வீட்டை இழந்து, வேலையை இழந்து, எல்லாவற்றையும் இழந்து வந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு மறுபடியும் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார். மறுபடியும் உங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கிறாரா? யார் யார் வேலை இல்லை, யார் யார் தொழில நஷ்டம் வந்துட்டீங்களோ எல்லாருக்கும் இன்னைக்கு மறுபடியும் ஆண்டவர் ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். தொழில நஷ்டம் அடைஞ்ச பிள்ளைங்க நினைக்கலாம், எனக்கு இன்வெஸ்ட் பண்றதுக்கு நீ பணம் இல்லையே, எல்லா பணத்தையும் இன்வெஸ்ட் பண்ணி எல்லாம் கோட்டை விட்டுட்டனே. இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறார், விதைக்கிறவனுக்கு விதையை கொடுத்து அதிலிருந்து புசிக்கு ஆகாரத்தை கொடுத்து அதை பெருக பண்ணி வர்த்திக்க பண்ணுவாராம். ஹல்லேலூயா. இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஆண்டவரே இன்வெஸ்ட்மெண்ட் கொடுப்பார், கவலைப்படாதீங்க. ஆமென்.
அவருக்கு அது ஒரு லேசான காரியங்க. சிறிய லெவல்ல இருக்கிற ஒரு தொழிலை ஒரு பெரிய கோடீஸ்வரர்களா மாறத்தக்கதாக அவர்களை மாற்றுவது ஆண்டவருக்கு லேசான காரியம். அவர் சிறியவரை புழுதியில் இருந்து எடுத்து எளியவனை குப்பை மேட்டிலிருந்து உயர்த்தி அவர்களை ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் உட்கார வைத்து அழகு பார்க்கிறவர். ஹல்லேலூயா! கர்த்தருடைய கரம் உங்கள் ஒவ்வொருவர் மேலும் இறங்கி வருகிறது. ஆமா, இன்னைக்கு யாரும் கவலைப்பட வேண்டாம். எனக்கு அது போச்சு இது போச்சு, எல்லாத்தையும் ஆண்டவர் இழந்து போனதை தேடவும் மீட்டு கொடுக்கவும் இந்த பூமியில வந்தவர். ஹல்லேலூயா! மரணமே நேரிடுகிறதா இருந்தாலும் அதிலிருந்து தப்பித்து கொள்ளும்படிக்கு ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தினாலும் சாட்சியின் வாழ்க்கையினாலும் பிசாசை ஜெயித்தார்கள். இன்றைக்கு பிசாசை ஜெயிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான குணாதிசயத்தை உங்ககிட்ட இருந்து நீங்க எடுத்துடணும். என்னன்னா, மூக்கு மேல கோபம். ஒரு அருமையான வசனத்தை எடுத்து வாசிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 12வது வசனம் வாசிப்போமா? ஆகையால் பரலோகங்களே, அவைகளில் வாசமாய் இருக்கிறவர்களே கலிகூருங்கள். பூமியிலும் சமுத்திரத்திலும் குடியிருக்கிறவர்களே, ஐயோ ஐயோ, பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரமே உண்டென்று அறிந்து, பிசாசானவன் தனக்கு கொஞ்சம் காலங்கள் தான் இருக்கிறது என்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்தில் இறங்கி இருக்கிறபடியால் உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். உங்களுக்கு ஆபத்து வரும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் நமக்கு வரப்போகிற ஆபத்தை குறித்து இன்றைக்கு தெளிவாய் நம்ம மத்தியிலே பேசுகிறார். நமக்கு இந்த நாட்கள்ல என்ன ஆபத்து வரப்போகுதான் தெரியுமா? பிசாசு யார அழிக்கலாம், யாக சாகடிக்கலாம் சொல்லி அவன் வகை தேடும்படிக்கு ரொம்ப கோபமா உங்களுக்குள்ளால வந்து இறங்கி இருக்கிறானாம். என்ன ஆவியோடு இறங்கி இருக்கிறான்? கோபத்தின் ஆவியோடு கூட வந்து இறங்கி இருக்கிறான். பிசாசானவன் தனக்கு கொஞ்சம் காலம் மாத்திரம் உண்டென்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்தில் இறங்கினபடியினால் ஆபத்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்னு அவன் பிளான் பண்ணிட்டான். இந்த வருஷத்துல இவங்களை அழிக்கிறதுக்கு மூர்க்க கோபத்தோட இவங்களுக்குள்ளால இறங்கணும். பாருங்க, சில பிசாசுகள் அதனுடைய கிரியைகளை ஜனங்களுக்குள்ள அனுப்பும் பொழுது அது போலே அவங்க மாறிடுறாங்க. கூனுள்ள ஒரு பிசாசு ஒரு பெண்மணியுடைய சரீரத்துல போய் உட்கார்ந்து 18 வருஷமா அவ கூனியா தான் இருந்தா. செவிடு உள்ள ஒரு பிசாசு ஒரு மனுஷனுடைய சரீரத்துல போய் உட்காரும் பொழுது அவனுக்கு செவிட்டுத்தன்மை வந்துருச்சு. ஆண்டவர் அந்த அசுத்தாவி அதட்டின பொழுது அவனுக்கு காது கேக்குது. ஊமையான ஒரு ஆவி ஒரு மனுஷனிடத்துல வந்து உட்கார்ந்து அவனை ஊமையாக்குகிறது. ஆண்டவர் அந்த அசுத்தாவியை தான் விரட்டின உடனே அவன் சுகமாகிறான். விபத்து நடக்கிற பகுதி பாத்தீங்கன்னா ஆக்சிடென்ட் ஜோன்னு சொல்லுவாங்க. ரோட்ல பாத்தீங்கன்னா ஆக்சிடென்ட் ஜோன்னு போட்டிருப்பாங்க. சில இடங்கள்ல அந்த விபத்து பகுதி பாத்தீங்கன்னா ஒரு டேர்னிங்கா இருக்கும், அதனால விபத்து வருதுன்னு நீங்க சொல்லலாம். சில ஏரியா பாத்தீங்கன்னா இங்க 3-வே ரோடு இருக்கும், இங்க 3-வே ரோடு இருக்கும், ஃப்ரீயா இருக்கும், எதிர் வண்டி வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை, ரோட் டிவைடர் சென்டர்ல இருக்கும். ஆனா அந்த இடத்துல விபத்து பகுதின்னு போட்டிருப்பாங்க, ஆக்சிடென்ட் ஜோன். காரணம் என்னன்னா, அந்த இடத்துல எப்பொழுதோ நடந்த ஒரு ஆக்சிடென்ட் பண்ணி பாதியில செத்து போன ஆவி, அப்படின்னா காலத்திற்கு முன்னே செத்து போன அந்த ஆவி அங்கேயே தான் சுத்திக்கிட்டு இருக்கும். அது ஆக்சிடென்ட் பண்ணி மனுஷனை அழிக்கணும்னு அந்த இடத்துல காத்துக்கிட்டு இருக்கும். யாரு ஸ்பிரிச்சுவலா வீக்கா இருக்கிறாங்களோ, ஆவிக்குரிய வாழ்க்கையில வீக்கா இருக்கிறாங்களோ, அவங்களை அது பிடித்து அந்த இடத்துல விபத்துகளை கொண்டு வந்து அழித்து விடுகிறது. எனவே தான் நான் அடிக்கடி சொல்லுவேன், நீங்க எங்க டிராவல் பண்ணி போனாலும் இயேசுவின் ரத்தத்திற்குள்ளால உங்களுடைய வாகனங்களை மூடணும், உங்களை மூடணும். இயேசுவின் ரத்தம் ஜெயன்னு சொல்லி இயேசுவின் ரத்தத்தை பூசிட்டு நீங்க போனீங்க. ஏன்னா பிசாசுக்கு தெரியும் இது இயேசுவின் ரத்தம் பூசப்பட்ட வாகனமா இல்ல சாதாரண வாகனமா. இப்ப பாருங்க, ஒரு பிரஸ் அப்படின்னு ஒரு ஸ்டிக்கரை ஒரு கார்ல வச்சுட்டு ஒருத்தங்க போனா அவங்க சிக்னல் மீறி போனா கூட யாரும் அவங்களை கண்டுக்கிறது இல்லை. அதே போல ஆம்புலன்ஸ் அப்படின்னு ஒரு ஸ்டிக்கர் போட்டுட்டு ஒரு வண்டி போச்சுன்னா எந்த நோயின்றினாலும் யாரும் கேட்க மாட்டாங்க. அதே போல இயேசுவின் ரத்தத்தை தெளிச்சிட்டு நீங்க போனீங்கன்னா பிசாசுக்கு தெரியுது இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்பட்ட வாகனம், இதை தொடக்கூடாது என்று தெரியும். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இதுக்கு சொல்றேன், அந்தந்த ஆவிகள் அந்தந்த விதத்தில் அழிவை கொண்டு வரும். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு ஆவி இச்சையில செத்து போன ஆவி என்ன பண்ணா, இச்சையோடு கூட ஒரு மனுஷனுக்குள்ளால உட்கார்ந்து இச்சை பாவத்தை பிறவிக்கத்தக்கதாக அவனுக்குள்ளால வந்து உட்கார்ந்துரும். அதனால்தான் சொல்றேன், அந்தந்த ஆவி அப்படிப்பட்ட கிரியைகளோடு கூட உட்காரும் பொழுது அந்த ஆவியினுடைய குணாதிசயமாகவே மனுஷன் மாறி விடுகிறான். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நம்மை அழிக்கும்படி பயங்கரமான கோபமுள்ள ஒரு ஆவி நமக்குள்ளே வந்து இருக்குதான். சிலர் சொல்லுவாங்க, இவன் கல்யாணத்துக்கு முன்னால ரொம்ப சாந்தமா இருந்தான்,
கல்யாணத்துக்கு பிறகு எப்படி இவ்வளவு மூர்க்க குணம் இவனுக்கு வந்துச்சுன்னு தெரியலையே. மூர்க்க குணமுள்ள ஒரு ஆவி. சிலர் சொல்லுவாங்க, சின்ன பிள்ளை, இந்த பிள்ளைக்கு இப்படி கோபம் வரலாமா? சின்ன குழந்தை தானே. இன்னைக்கு நிறைய பிள்ளைங்க, குழந்தைங்க என்ன மாதிரி கோபப்படுறாங்க வீட்டுல, பெற்றோர்கள் கண்ட்ரோல் பண்ண முடியல. கோபத்தின் ஆவி, பயங்கரமான கோபம், கொஞ்ச காலம் இருக்கிறது என்று மிகுந்த கோபம் கொண்டு என்று சொல்லப்பட்டிருக்க. மிகுந்த கோபம் கொண்டு. இந்த மிகுந்த கோபம் என்ன பண்ணா, சாதாரண விஷயங்களை பெருசாக்கிறோம். ஒன்னும் இல்லாத, உப்பு சப்பு இல்லாத மேட்டரை பெருசாக்கி, கணவன் கோவப்பட, மனைவி கோவப்பட, இன்னைக்கு நான் உனக்கு சலிச்சவன் இல்லை, நீ எனக்கு சலிச்சவன் இல்லைன்னு சொல்லிட்டு கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஈகோ. இந்த ஈகோ எங்க போய் நிற்கும்? அழிவை கொண்டு வரும். நிறைய இடத்துல அது பிரிவினைகளை கொண்டு வருகிறது. நிறைய இடங்கள் அது நிமித்தம் தற்கொலைகள் நடக்கிறது. ஆரம்பம் என்னன்னா கோபம். கோபத்தினால அநேக பிள்ளைகள் தன்னுடைய புருஷனை விட்டு பிரிந்து சிலர் வீட்டுக்கு போயிடுறாங்க, சிலர் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். சாதாரணமாவே ஒரு கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள்ல ஒரு பொண்ணு செத்தா உடனே மாப்பிள்ளை தப்பு பண்ணலைன்னா அவனை தூக்கி உள்ள வச்சிருவாங்க. ஏன்னா எல்லாருக்கும் இவன் தான் காரணம் என்று சொல்லி விடுகிறார்கள். எந்த காரணமா இருந்தா கூட அதெல்லாம் பின்னாடி தான் பார்ப்பாங்க. முதல்ல மாப்பிள்ளை வீட்டாரை தூக்கி உள்ள வச்சிருக்கிறதுலே தான் இருப்பாங்க. என் அன்பு தேவ பிள்ளைகளை, காரணம் கோபம். இப்போ கோபப்பட்டாச்சுன்னா அது ஒரு பாவமா மாறும். வேதம் சொல்லுகிறது, கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீர்கள். ஏன்னா அந்த கோபம் தான் பாவமா மாறும். முதல்ல கோவப்படுவான், மனைவி எதிர்த்து பேசணும்னா என்ன பண்ணுவான்? கை நீட்டுவான். அது படாத இடத்துல பட்டு ஏதோ ஒன்று ஆயிடும். அதனால இன்னைக்கு மனைவி அடிக்கிறவங்க எல்லாம் இன்னைக்கு மனம் திரும்புங்க. மனைவியை நேசிக்க தான் ஆண்டவர் சொல்றாரு, அடிக்க சொல்லலை. ஏன்னா அந்த கோபம் வந்துச்சுன்னா உடனே கை நீளம். கோபம் வந்த சிலர் சொல்லுவாங்க, அமைதியை இருந்துகிட்டே இருப்பான், கை நீள போகுது, நிறுத்துனா நிறுத்த விடாது. ஏன்னா அங்கதான் ஒரு ஆவி உள்ள உட்கார்ந்துருக்கு. அது எப்படி நிறுத்த விடும்? நிறுத்த விடுமா? ஆமா. எனவே நிதானமா வண்டியை ஓட்டுங்க. ஏன்னா ஆபத்து வரும், ஆபத்து வரும். குடும்பத்தில் அவமானம் உண்டாகும், ஜெயிலுக்கு போக வேண்டிய நிலைமை வரும். சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, உலக பிரகாரமான பழமொழி, நான் அடிக்கடி இதை சொல்லி இருக்கிற மீட்டிங்ல, கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்குன்னு சொல்லுவாங்க. பைபிள்ல எங்கேயாவது கோபம் இருக்கிற இடத்துல குணம் இருக்குன்னு சொல்லியிருக்கா? குணம் இருக்கிற இடத்துல கோபம் இருக்காதுன்னு தான் சொல்லியிருக்கு. குணம் இருந்தா, அன்பு இருந்துன்னா அது சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும், சகலத்தையும் நம்பும் அப்படின்னு தான் ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு. எனவே இன்னைக்கு கோபமா இருக்கிறவங்க எல்லா கோபத்தையும் மூட்டை கட்டி வச்சிருங்க. அல்லேலூயா. இல்லைன்னா அதனால நமக்கு அழிவு வருமா? இன்னைக்கு ஆண்டவர் அப்படிப்பட்ட கோபங்கள், அப்படிப்பட்ட அழிவில் நம்மளை பாதுகாக்கிறதுக்கு இயேசுவின் ரத்தத்தை நமக்காக கிளைம் பண்ண சொல்றாரு. இயேசுவின் ரத்தம் இன்றைக்கும் உயிருள்ளதாக நம்ம மத்தியில இருக்கிறது. ஒரு அருமையான வசனம் யாத்திராகமம் 12:13 இப்படியாய் சொல்லுகிறது. வாசிப்போமா? நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த இரத்தம் உங்களுக்கு அடையாளமாய் இருக்கும். அந்த இரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன். நான் எகிப்து தேசத்தை அழிக்கும் போது அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராதிருக்கும். அழிக்கும் வாதை உங்களிடத்திலே வராதிருக்கும்படிக்கு ஆண்டவர் இன்றைக்கு உங்க வீட்டு நிலைக்கால்கள் எல்லாம் இயேசுவின் ரத்தத்தை பூச சொல்றார். ஆமென். அழிக்கும் வாதை, வியாதியின் வாதை, அழிவின் வாதை, பிரிவினையின் வாதை உங்கள் வீட்டுக்குள்ளால வராதபடிக்கு நம்ம என்ன பண்ணணுமா? இயேசுவின் ரத்தத்தை நம்முடைய வீட்டு நிலைக்கால்கள்ல பூசிடணுமா? ஆமென். அன்றைக்கு எகிப்திலே ஒரு பெரிய சங்காரத்தை உண்டு பண்ணும் பொழுது ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொன்னார், உங்க வீட்டுல மட்டும் நீங்க பஸ்கா ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தத்தை உங்க வீடு நிலைகளிலும் நிலைக்கால்களிலும் கதவுகளிலும் நீங்க பூசிருங்க. அப்பொழுது அந்த பக்கமாய் திரும்பி போகும்போது, இது என்னுடைய பிள்ளைகளுடைய வீடு, இந்த வீட்டுக்குள்ளால அழிவின் தூதன் போகக்கூடாது, வாதை உங்களுக்குள் வராதிருக்கும்படி, பிசாசு உங்கள் வீட்டிற்குள்ளே வந்து அழிவுகளை கொண்டு வராதபடி, பிசாசு உங்களுடைய தொழிலுக்குள்ளே வந்து நஷ்டங்களை கொண்டு வராதபடிக்கு என் இயேசு சொல்லுகிறார், அவைகள் உள்ளுக்குள்ள வராதபடிக்கு அவருடைய வீட்டுல ஃபுல்லா இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கணுமா? ஹல்லேலூயா. இப்பொழுது நான் ஆவியிலே காண்கிறேன், நிறைய குடும்பங்கள்ல தற்கொலைக்கு காரணமாய் வீட்டுல சுத்திட்டு இருக்கிற நிறைய ஆவிகள், வாக்குவாதத்தின் ஆவிகள், இச்சையின் ஆவிகள், வீட்டுக்குள்ள தகாத சீடியை வச்சு தகாத இன்டர்நெட்ல உட்கார்ந்து குடும்பம் நடத்தி கொண்டிருக்கிற ஆவிகள் இன்றைக்கு அழிக்கப்படணும். இப்ப லேட்டஸ்ட் என்னன்னா, மனைவி தனியா தூங்கிட்டு இருக்கிறாளாம், புருஷன் தனியா இன்டர்நெட் கூட குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கிறான். அவனுக்கு ஒரு தனி அறை, ஒரு லேப்டாப், அவனுக்கு மனைவி யாருன்னா லேப்டாப் தான். லேப்டாப் இருந்தாச்சுன்னா அவ்வளவுதான், அவனுடைய லைஃப் நல்ல சந்தோஷமா அந்த லேப்டாப்லயே அவனுக்கு தேவையானது எல்லாமே இருக்கு, அதுல வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறான். அழிவின் தூதன் உள்ள வந்துட்டான், அதான் பிரச்சனை.
அப்படிப்பட்ட அழிவின் தூதன் வீட்டுக்குள்ள வரக்கூடாது. அழிவுக்கு நேராக ஆண்டவருடைய பிள்ளைகள் இன்றைக்கு விடாதபடிக்கு வாலிப தம்பிமார்கள் தங்கச்சிமார்கள் இன்றைக்கு மனம் திரும்பும்படி சொல்லுகிறார். அழிவின் தூதன் உள்ளே வந்து விட்டார். நீ அழிவதற்காக உருவாக்கப்பட்டவள் அல்ல, வாழ்வதற்காக உருவாக்கப்பட்டவள். நிறைய குடும்பங்கள்ல கணவன் மனைக்குள்ள பிரச்சனை என்னன்னா இதுதான். சிலர் சொல்லுங்க அவருக்கு பொண்டாட்டியே லேப்டாப்னு சொல்லுவாங்க. சில புருஷன்மார்கள் சொல்லுவார்கள் அவளுக்கு புருஷனே கையில் இருக்கிற மொபைல்னு சொல்லுவாங்க. இவ என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதை விட இந்த மொபைல் கூட தான் அதிகமாக கொடுத்து நடத்திட்டு இருக்கிறா, மொபைலில் தான் அதிகமாக வாழ்ந்துட்டு இருக்கிறான்னு சொல்லுவாங்க. இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உறவுகளுக்கு முன்பாக கண்டுபிடிப்புகள் வந்து அழிவை கொண்டு வராதபடிக்கு இயேசுவின் ரத்தத்தினால் எல்லாத்தையும் இன்னைக்கு சீல் பண்ணிடணும். உங்க வீடுகளை எல்லா அறைகளிலும் இயேசுவின் ரத்தத்தை பூசுகிறார். ஆமென். இன்றைக்கு அற்புதம் நடக்க போகிறது. இவ்வளவு நாளும் லேப்டாப்போடு குடும்பம் நடத்தின உன்னுடைய புருஷன் இன்றைக்கு உன்னோடு வாழ்வதற்கு முடிவெடுத்திருக்கிறான். போன்ல வாழ்ந்துட்டு இருக்கிற பெண்கள் எல்லாம் புருஷன் கூட வாழ தீர்மானம் எடுக்கிறாங்க. இன்னைக்கு ஒரு காரியத்தை நீங்க தீர்மானம் எடுத்தே ஆகணும். இந்த பாழா போன மொபைலு, இன்டர்நெட்டு, லேப்டாப்பு, கம்ப்யூட்டர் என்னைக்கு வந்துச்சோ அன்னைக்கு வியாதியும் கூட வந்துருச்சு. அந்த காலத்துல பாத்தீங்கன்னா இதெல்லாம் இல்லாத நேரத்துல பிள்ளைங்க நல்ல ஜாலியா கிரவுண்ட்ல போய் ஓடி கபடி விளையாடுறது என்ன, மறையாறி விளையாடுறது என்ன விளையாடினாங்க. இன்னைக்கு பிள்ளைங்க வீட்டை விட்டு வெளியே போறதில்ல, ஃபுல்லா நெட்ல உட்கார்ந்து இருக்கிறாங்க. நெட்லயே விளையாட்டு, கையிலே உட்கார்ந்து விளையாடிட்டு இருக்கிறான். உறவுகள் இல்லை. கணவன் மனைவி குடும்பத்தார் சொந்தக்காரங்க பந்தக்காரங்க ஊர்ல இருந்து வந்தா ஒரு ஹாலில் உட்கார்ந்தா அந்த காலத்துல ஒரே கலகலகலன்னு சந்தோஷமா இருக்கும். இன்னைக்கு 5 பேர் உட்கார்ந்து இருப்பாங்க, 5 பேரும் இந்த மொபைலை வச்சுட்டே நோண்டிட்டு இருப்பான். செத்த வீடு மாதிரி இருக்கு வீடு. நம்ம வீடு செத்த வீடு மாதிரி இருக்கலாமா? அங்கிருந்து ஒன்று சொல்லிட்டே இருப்பாங்க. இவங்க ஆமா இவர் ஒத்துக்கிட்டான்னு சொல்லிட்டு அவன் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுவான். கடைசியா தான் தெரியும். ஆமே, ஏன்னா கம்ப்யூட்டர் ஆண்டவருடைய பிள்ளைகள் மனம் திரும்ப வேண்டி மொபைல் எதுக்கு தேவையோ அதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்க. அழிவின் தூதன் உள்ள வராதபடிக்கு இன்னைக்கு உங்க மொபைல்ல இருக்கிற லாக் எல்லாம் எடுத்துருங்க. பாஸ்வேர்டு போட்டு வச்சிருப்பாங்க. ஏன்னா பிள்ளையுடைய மொபைல அப்பா பார்த்தா கதை முடிஞ்சிருன்னு சொல்லிட்டு பிள்ளைங்க மொபைல்ல லாக் போட்டு வச்சிருக்கிறாங்க. மனைவி தன்னுடைய மொபைல்ல லாக் போட்டிருக்கா, புருஷன் பாத்திர கூடாது. புருஷன் மனைவிக்கு தெரியாம லாக் போட்டு வச்சு என்னையா உங்க 2 பேருக்குள்ள ஒளிவு மறைவு இருக்கு. அது இருந்துச்சுனாலே அழிவின் தூதன் உள்ள வந்தாச்சுன்னு அர்த்தம். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஏதோ ஒரு சீக்ரெட் மெயின்டைன் பண்றாங்கன்னாலே அழிவின் தூதன். கணவன் மனைவிக்குள்ள என்னையா சீக்ரெட், பெற்றோருக்கு பிள்ளைகளுக்கு இடையில என்னையா சீக்ரெட். முதல்ல இன்னைக்கு உங்க மொபைலை சுத்திகரிக்கணும், உங்க இன்டர்நெட்டை சுத்திகரிக்கணும். அழகான பரிசுத்தமே உருவான பைபிளும் உள்ளதான் இருக்கு. ஊர்ல இல்லாத அசுத்தம் எல்லாம் உள்ளதா இருக்கு. என்ன தைரியம் இருந்தா பைபிளையும் அந்த அசுத்தத்தையும் ஒன்னா ஒரு லேப்டாப்லயோ ஒன்னா ஒரு மொபைல்லையோ வைப்ப? என்ன தைரியம் உனக்கு? அழிவு. இன்னைக்கு அழிவின் தூதன் எப்படி உள்ளுக்குள்ளால வர்றதுன்னு வகை தேடி திரிந்து கொண்டிருக்கிறான். அவனுக்கு இடம் கொடுக்கிற நிறைய பேரு. இன்னைக்கு போன உடனே பரிசுத்த பைபிள் இருக்கிற அந்த மொபைல்ல என்னென்ன ஆபாசம் இருக்க எல்லாத்தையும் டிலீட் பண்ணிருங்க. எல்லாத்தையும் இன்னைக்கு கொண்டு போய் ஃபார்மேட் பண்ணி எல்லாத்தையும் புதுசாக்கிருங்க. இயேசுவின் ரத்தத்தினால அதை இன்னைக்கு நீங்க சுத்திகரிச்சே ஆகணும். உன்னுடைய லேப்டாப் ஆகலாம், உன்னுடைய மொபைலா இருக்கலாம், கம்ப்யூட்டரா இருக்கலாம், எல்லாத்தையும் இன்னைக்கு சுத்திகரிங்க. அழிவு காத்திருக்கிறது. அழிவு, அழிவின் தூதன். நிறைய குடும்பங்கள் இதனால இன்னைக்கு வாழ முடியவில்லை. கவுன்சிலிங் வர்ற பிரச்சனை எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய ஆண்கள் இப்படி கம்ப்யூட்டர்லயே வாழ்ந்து 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 மனைவிக்கு பக்கத்துல நெருங்க அவர்களுக்கு விருப்பம் இல்லை. ஊருக்கு தெரிய கல்யாணம் பண்ண மனைவியோட இருக்கிறான்னு எல்லாருக்கும் தெரியணும். என் அன்பு தேவ பிள்ளைகளை, அழிவு வந்திருக்கிறது. ஆண்டவருடைய பிள்ளைகளை இப்படிப்பட்ட காரியங்களிலிருந்து காப்பாற்றி கொள்ளும்படிக்கு அழிவின் தூதன் உள்ளுக்குள்ள வராதபடிக்கு இயேசுவின் ரத்தத்தினால உங்க வீட்டை எல்லாம் இன்னைக்கு சீல் பண்ண போறீங்க. ஹல்லேலூயா. ஆமா, இப்படிப்பட்ட காரியத்துல யார் யார் இன்னைக்கு இருக்கிறீங்களோ முதல்ல நம்ம மனம் திரும்பும். லாக்கெல்லாம் எடுத்துறணும், உள்ள இருக்கிறதெல்லாம் அழிச்சிடணும். இன்னிலிருந்து மனைவி கூட குடும்பம் நடத்துங்க, புருஷன் கூட குடும்பம் நடத்துங்க, பிள்ளைங்க பெற்றோர் கூட இருங்க, சந்தோஷமா இருங்க. உங்களுக்கு தேவைக்கு மட்டும் மொபைல் வச்சுங்க. எமர்ஜென்சிக்கு தான் இந்த மொபைல் கண்டுபிடிச்சாங்க, அவசரத்துக்கு. கடந்த நாட்களை நான் ஒரு பேப்பர்ல பார்த்தேன், கேன்சர் காதுல வந்திருக்கு. எதனாலன்னு பார்த்தா மணிக்கூர் கணக்கா மொபைல் யூஸ் பண்ணதுனால கேன்சர் வந்துருச்சான். நிறைய பேர் அப்படியே வச்சுட்டு தூங்குவாங்க. அந்த மொபைல்ல இருக்கிற பேட்டரி எல்லாம் காலியானாதான் அதுக்கப்புறம் அடங்கும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தானா தூக்கம் வந்தாதான் அடங்குவாங்க. அழிவு.
ஆண்டவர் சொல்றார், உங்க வீடுகள்ல அப்படிப்பட்ட அழிவின் தூதன் உள்ள வராதபடிக்கு இயேசுவின் ரத்தத்தினால உங்களுடைய வீடுகளை சீல் பண்ண. ஹல்லேலூயா. இன்னைக்கு எல்லாத்தையும் ஆண்டவர் சீல் பண்ணி உங்க மொபைல் அப்படி திறந்த புத்தகம் மாதிரி யார் வேணாலும் எப்ப வேணாலும் எடுத்து பார்க்கலாம். இப்படி திறந்த புத்தகமா இருந்தீங்கன்னா அழிவின் தூதன் உள்ள வர முடியாது. அதே போல அவசரத்துக்கு மட்டும் மொபைலை யூஸ் பண்ணுங்க. இல்லைன்னா வீட்டில் உள்ள ஒரு லேண்ட்லைன் இருந்துச்சுன்னா அந்த லேண்ட்லைன் நம்பர்ஸை நீங்க கொடுத்து நீங்க அதுல பயன்படுத்துவது அதிக நல்லது. வர இருக்கிற நாட்களில் பெரிய பெரிய வியாதிகள், மருந்து கண்டுபிடிக்க முடியாத வியாதிகள் எல்லாம் மின் அலைகள் நிமித்தமாக நிறைய அழிவுகள் இன்றைக்கு வந்து கொண்டிருக்கிறதை, நிறைய பறவை இனம் எல்லாம் செத்துக்கிட்டு இருக்கான். நிறைய பறவைகளை காண முடியலையா. காரணம் என்ன தெரியுமா? என்னைக்கு இந்த 2G 3G 4G வந்துச்சோ எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா செத்துட்டு இருக்கு. அதை அழிக்கிறது நம்மளையும் அழிச்சுக்கிட்டு தான் இருக்கும். நம்முடைய சரீரத்திலும் சென்சிட்டிவான பார்ட்ஸ் நிறைய இருக்கிறது, அவை எல்லாவற்றையும் அழித்து கொண்டே இருக்கும். கடந்த நாட்களில் ஒரு சகோதரர் வந்தாரு. அவர் சொன்னாரு, எப்போ மொபைல் இந்த இடத்துல நான் வச்சுக்கிட்டே இருப்பேன், முன்னால எனக்கு ஒன்றும் தெரியாது, இப்போ அந்த இடம் துடிக்கிற மாதிரி இருக்குன்றாரு. மொபைல் அதெல்லாம் ஹார்ட்டெல்லாம் ரொம்ப மிருதுவாக தாங்க இருக்கும். நீங்க கோழிக்கு ஹார்ட்டை பார்த்துருக்கிறீங்களா? ஆட்டுக்கு ஹார்ட்டை பார்த்துருக்கீங்களா? அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப மிருதுவா இருக்கும். அதே போல தான் மனுஷனுக்கும் இருக்கும், ரொம்ப மிருதுவா இருக்கும். அது ரொம்ப சென்சிட்டிவா இருக்கும். அதுல போய் இந்த அலைகள் போகும் பொழுது அழிவு வருகிறது. அழிவின் தூதன் யாரை அழிக்கலாம் என்று அவன் வகை தேடி கொண்டிருக்கிறான். எனவே இன்னைக்கு உங்க வீட்டை எல்லாத்தையும், பிள்ளைகள் எல்லாரையும் இயேசுவின் ரத்தத்துக்குள்ளால நம்ம சீல் பண்ண போறோம். ஹல்லேலூயா. அப்படி சீல் பண்ணா என்ன நடக்கும்? நமக்கு விரோதமா யாராவது மந்திரவாதம் பண்ணாலோ, நமக்கு விரோதமா யாராவது செய்வன பண்ணாலோ அவைகள் ஒன்றும் நம்மை சேதப்படுத்துவதில்லை. அவைகள் அந்த வழியா போகுமே தவிர நம்ம வீட்டுக்குள்ளால என்றாக முடியாது. ஆண்டவர் அதை நம்ம வீட்டுக்குள்ளால அனுமதிக்க மாட்டார். ஏன்னா அது இயேசுவின் ரத்தத்தினால சீல் பண்ணப்பட்ட வீடு. கடந்த வருஷத்துல நான் கோயம்புத்தூர் பகுதிக்கு ஊழியத்திற்கு போயிருக்கும் போது, கோயம்புத்தூர் பகுதியில ஒரு முக்கியமான விஐபி ஒரு சகோதரர், ஓஹோன்னு நல்ல ஒரு பெரிய ஃபேமிலி தான். தொடர்ந்து அடி மேல அடி, பிசினஸ்ல அடி. அவருடைய மனைவியுடைய ஒரு நாள் வண்டி எடுத்துட்டு போகும்போது திடீர்னு ஆக்சிடென்ட், நிறைய இழப்புகள். இந்த இழப்புகள் எல்லாத்துக்கும் மேல இன்னொரு காரியம் என்ன நடக்குதுன்னா, அவங்க வீட்டு மெயின் டோர் இருக்கு பாத்தீங்களா, அந்த மெயின் டோர்ல டெய்லி ஒரு எலி இல்லைன்னாச்சுன்னா ஒரு அணில் துண்டு துண்டா வெட்டி அந்த ரத்தத்தோட கொண்டு வந்து உள்ள படியேறி போகும்போது மெயின் டோர் பக்கத்துல அந்த மேட்ல கொண்டு வச்சிருக்குமா, டெய்லி இருக்கும். கிட்டத்தட்ட 2 வருஷமா இந்த காரியம் நடந்துகிட்டே இருக்கு. பகல் முழுவதும் அதை எடுத்து எரிக்கிறதும் அதுக்காக ஜெபிக்கிறது தான் இவங்களுடைய வழக்கம். டெய்லி இன்னைக்கு பார்த்துட்டு நாளை காலில் பார்த்தாச்சுன்னா அடுத்த நாள் அப்படிதான் இருக்கு. இவங்க கேமரா கூட வச்சு பார்த்துட்டாங்க, கேமரால கூட தெரியல. ஏன்னா அசுத்த ஆவிகள் கேமரா வச்சிருக்காங்க. நைட்டு யாராவது கொண்டு வைக்கிறாங்க. என்னடா இது டெய்லி ஆச்சரியமா இருக்கு, யாராவது கொண்டு வச்சது மாதிரி டெய்லி அறுத்து துண்டு துண்டா போட்டு அதுல மையெல்லாம் தடவி வச்சிருக்காங்களே, யாருங்க கொண்டு வைக்கிறது? கேமராவே வச்சு பார்த்தாச்சுன்னா ஒரு கேமராவுக்கு புலப்படாத ஆவிகள், கேமரால எல்லாம் தெரியாது. அழிவு பிசாசு உங்க கேமரால கண்டுபிடிக்க முடியாது. உள்ள ஒரு பிசாசு இருக்குது, அது வந்து போறதெல்லாம் நடமாட்டம் எல்லாம் தெரியாது. சைலண்டா அவங்க வீட்டுக்குள்ள உலாவிட்டு இருக்கான். அப்ப கேமரா வச்சு பார்த்தாச்சு, ஒண்ணுமே அவங்களால கண்டுபிடிக்க முடியல. நைட்டு ஃபுல்லா தூங்காம ஒளிச்சிருந்து பாக்குறாங்க, யாராவது காம்பவுண்டுக்குள்ளால வர்றாங்க. பெரிய பங்களா வீடு, அதுக்குள்ள வரணும்னா காம்பவுண்ட் எல்லாம் தாண்டி தான் உள்ள வரணும். அப்ப என்ன அந்த இடத்துக்கு அழைச்சிட்டு போனாங்க. உள்ள போகும்போது பார்த்தாச்சுன்னா அவர்களுக்கு விரோதமாக மாந்திரிக கட்டுகள், நிறைய செய்வினை கட்டுகள், பொறாமையினால அநேக காரியங்கள் செய்யப்பட்டு அதுதான் வந்து பிசாசு கொண்டு வந்து டெய்லி சைலண்டா உள்ள வச்சுட்டு இந்த குடும்ப சமாதானத்தை கெடுக்கும்படி பிசாசான அநேக அழிவுகளை கொண்டு வந்திருந்தார். அன்னைக்கு ஆண்டவரிடத்துல கேட்கும்போது ஆண்டவர் ஒரே வார்த்தை தான் சொன்னாரு, ஜீசஸ் பிளட்டால நீ ஃபுல்லா சீல் பண்ணிட்டு போ, நாளையிலேருந்து இது பார்க்கவே முடியாது. மந்திரவாதி மந்திரம் பண்ணவனுடைய கிரியை எல்லாம் இந்த வழியா வரும், இந்த சீலை தாண்டி உள்ள வர முடியாது. காம்பவுண்ட்ல எல்லாம் இயேசுவின் ரத்தத்தை தெளிச்சிட்டு போன்னு சொல்லி தண்ணி கொண்டு சொல்லி நல்லா ஜெபம் பண்ணி எல்லா வாசல்ல எல்லாம் இயேசுவின் ரத்தம்னு பூசி பரலோக பாஷையை பேசி காம்பவுண்ட் எல்லாத்தையும் தெளிச்சிட்டு, இந்த காம்பவுண்டுக்கு அப்புறம் எந்த பிசாசும் வரக்கூடாது, எந்த பிலிசூனி ஆவிகளோ மாந்திரிக கட்டுகளோ எதுவும் இந்த பக்கமா கிராஸ் பண்ணி போனா கூட உள்ள வரக்கூடாது. இயேசுவின் ரத்தம். அன்னைக்கு அழகா சீல் பண்ணிட்டு வந்து அடுத்த நாள் காலையில ஊழியத்தை விட்டு நான் கிளம்புறதுக்கு முன்னால அந்த சகோதரி இடத்துல போன் பண்ணி கேட்டேன், என்னம்மா இன்னைக்கு ஏதாவது எலியோ அணிலோ ஏதாவது இருந்தான்னு கேட்டா, ஐயா 2 வருஷத்துக்கு பிறகு இன்னைக்கு தான் ஒண்ணுமே இல்ல, சுத்தமா இருக்குன்னாங்க. ஆமென். என் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு தெரியாமலே உங்களுக்கு விரோதமா மந்திரவாதம் பண்றவன், உங்களுக்கு விரோதமா செய்வனை செய்யறவன்,
இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான், யாரை அழிக்கலாம், யாரை கொல்லலாம், யாரை விழுங்கலாம், சகோதரனுக்கு விரோதமா சகோதரி மந்திரவாதம், சகோதரிக்கு விரோதமா சகோதரன் மந்திரவாதம், குழந்தை இல்லாம அவங்க போயிடுச்சுன்னா இந்த சொத்தை நமக்கு எடுக்கலாம், பிள்ளை உண்டாக கூடாதபடிக்கு மந்திரவாதம், இல்லைன்னாச்சுன்னா என்னுடைய சகோதரன் செத்தாச்சுன்னா அவங்களுக்கு வேற யாருமே இல்லை. மனுஷன் இன்னைக்கு ஆசையில அலமோதி கொண்டு இருக்கிறான். இதெல்லாம் எப்ப தெரியுமா உங்களை நெருங்க முடியாது? இயேசுவின் ரத்தத்துல நம்மளை சீல் பண்ணும் பொழுது. ஹல்லேலூயா. மரணமே நேரிடுகிறதா இருந்தாலும் அதிலிருந்து தப்பித்து கொள்ளும்படிக்கு ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் பிசாசை ஜெயித்தார்கள். முதலாவது, இயேசுவின் ரத்தம் நன்மையானவைகளை பேசுகிற ரத்தமா? இயேசுவின் ரத்தம் நன்மையானவைகளை பேசுகிற ரத்தம், நன்மையானவைகளை செய்கிற ரத்தம். எபிரேயரின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 24வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. வாசிப்போம். புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்திற்கும் ஆபேலுடைய ரத்தம் பேசினதை பார்க்கலாம் நன்மையானவைகளை பேசுகிற ரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்தினிடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். தெளிக்கப்படும் இரத்தத்தினிடத்திற்கும் வந்து சேர்ந்திருக்கிறீர்கள். ஆபேலுடைய ரத்தம் பேசினதை பார்க்கலாம் நன்மையானவைகளை பேசுகிற இயேசுவின் ரத்தம். இந்த நன்மையானவைகளை பேசுகிற இயேசு எப்படிப்பட்டவர்? நன்மை செய்கிறவராய் இந்த பூமியிலே சுற்றி திரிந்தவர். சிலர் சொல்லுவாங்க அவனுடைய பழக்கம் அவனுக்கு ரத்தத்திலே ஊறி போச்சுன்னு சொல்லுவாங்க. அந்த ரத்தத்துல தான் ஒரு மனுஷனுடைய உயிர் இருக்கிறது. உயிர் எங்க இருக்கு? ரத்தத்துல தான் இருக்கு. அந்த உயிர்ல ஜீவன் இருக்கிறது. அப்போ இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவரா சுத்தி தெரிந்தபடினால அவருடைய ரத்தத்துல நன்மை செய்கிற, நன்மையானதை பேசுகிற குணம் தான் உள்ள இருக்கு. இன்னைக்கு நம்ம ரத்தத்துல என்ன இருக்கு? ஃபுல்லா ஆல்கஹாலை குடிச்சு 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 அதுல உள்ள விஷம் எல்லாம் உள்ள ரத்தத்துல ஓடிட்டு இருக்கு. ஆமே. அதே போல அடுத்தவங்களை கெடுக்கணும், அடுத்தவங்களை அழிக்கணும், பொறாம. அதனால சிலர் சொல்லுவாங்க அவிஞ்ச புத்தின்னு சொல்லுவாங்க. இந்த அவிஞ்ச புத்தி இருக்குன்னா அந்த ரத்தத்துல அது அப்படியே இருக்கும். தாயை போல பிள்ளை நூலை போல சேலைன்னு எதுக்கு சொல்றான்னா இந்த ரத்தம் அப்படியே அங்க பாஸ் ஆகி தான் அந்த குழந்தை கன்சீவ் ஆகுது. அதனால அங்க அப்பனை அப்படியே உரிச்சு வச்ச மாதிரி இருக்கணும். உருவத்துல உரிச்சு வச்சா பரவாயில்ல, குணத்திலையும் சேர்ந்துல வருது. அதனால இன்னைக்கு சொல்லணும், ஆண்டவரே என்னுடைய ரத்தத்தை எல்லாத்தையும் நீங்க வெளியேற்றிட்டு உம்முடைய ரத்தமாக என்னுடைய ரத்தம் மாறட்டும். ஆமே. இன்னைக்கு நிறைய பேருடைய சுகர் பிரச்சனைகள் எல்லாம் முடிவு வரப்போகுது. சுகர் நிறைஞ்ச ரத்தம், ரத்த அழுத்தம் நிறைந்த ரத்தத்தை எல்லாம் வெளியேற்றிட்டு ஏசப்பா உனக்காக சிந்தின ரத்தத்தை இன்னைக்கு உங்க சரீரத்தில் பாய்க்க போகிறார். ஆமென். நீங்க சொல்லணும் அது உயிருள்ள ரத்தம், நன்மையானதை பேசுகிற ரத்தம். அந்த ரத்தம் உள்ள வந்துச்சுன்னா நன்மையானதை தான் நம்ம பேசுவோம். தீமையானதை பேச முடியாது, அசுத்தமானதை பேச முடியாது. அவருடைய ரத்தம் மன்னிக்கிற ரத்தம், நன்மையானவைகளை பேசுகிற ரத்தமாகும். இந்த ரத்தத்துல உயிர் இருக்கிறது. எனவேதான் ஆபேலுடைய ரத்தம் பூமியிலே சிந்தப்பட்ட பொழுது அந்த ரத்தம் பரலோகத்தை நோக்கி கதறுகிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். காயின் ஆபேலை கொன்ற பொழுது அந்த ரத்தம் கீழே சிந்தின உடனே அவன் நினைக்கிறான் இது யாருக்கும் தெரியலன்னு சொல்லி. ஆனா அந்த ரத்தம் பரலோகத்தை நோக்கி கூப்பாடு போட்டது. பேசுகிற ரத்தம். நாபோத்தினுடைய ரத்தம் பூமியில சிந்தப்பட்ட பொழுது அந்த ரத்தம் பரலோகத்தை நோக்கி கதறினபடியினாலே ஆண்டவர் தீர்க்கதரிசி மூலமாக ஆகாப்புக்கும் அவனுடைய குடும்பத்திற்கும் எச்சரிப்பை கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. எந்த நாபாத்தினுடைய ரத்தத்தை வாங்கின அந்த பெண்மணிக்கும் அவருடைய புருஷனுக்கும் ஆண்டவர் எச்சரிப்பை கொடுக்கும்படி பரலோகத்திலிருந்து ஆண்டவர் உடனடியாக இறங்கி தீர்க்கதரிசிட்டு சொல்லி அந்த இடத்துல எச்சரிப்பை கொண்டு வருகிறார். ஸ்தேவானுடைய ரத்தம் பூமியிலே சிந்தப்பட்ட பொழுது பரலோகத்தில் ஆண்டவர் எழுந்து நின்றாராம். ஹல்லேலூயா. அப்படின்னா அந்த ரத்தம் சிந்தியாச்சுனாலே அதன் நிமித்தம் ஆண்டவரை நோக்கி அது கதறும் பொழுது சில வேதனையான காரியங்கள் குடும்பங்களிலே நடக்கிறது. அதனால சொந்த அண்ணனை அடிக்கிறது, அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களை அடிக்கிறது, தேவையில்லாம கை நில்றது எல்லாம் இன்னைக்கு நிறுத்திடுங்க. நிறைய பேருடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட குணாதிசயங்கள் இன்றைக்கு வந்து கொண்டிருக்கிறது. நினைச்சதுக்கெல்லாம் கை நீட்டுறது, அடிக்கிறது. நீங்க அடி வாங்காதபடிக்கு எச்சரிக்கையா இருங்க. எதை விதைக்கிறீங்களோ அதை தான் நீங்க அறுப்பீங்க. அடிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு நாள் அடி வாங்காம நீங்க திருந்த மாட்டீங்க. அதனால அடிக்கிற கையெல்லாம் இன்னைக்கு அணைக்கிற கையா மாறணும். ஆமா, சிலர் சொல்லுவாங்க அவன் பண்ணின காரியத்துக்கு கை இல்லாதவங்க கூட இரவல் வாங்கி அடிப்பான்னுவாங்க. ஆமே. ஆமா, அப்படியெல்லாம் பண்ணா சில நேரங்களில் கை போச்சுன்னா இரவலுக்கு தான் கை வாங்கணும்.
ஆர்டிபிஷியல் ஹேண்ட் தான் கடைசியா வாங்க வேண்டியது வந்துடும். ஆமா, அதனால இன்னைக்கு இந்த காரியங்கள்ல தேவனுடைய பிள்ளைகள் மனம் திரும்பணும். ஆண்டவர் சொல்றாரு, நன்மையானதை பேசுகிற இயேசுவின் ரத்தமா. அந்த நன்மையான பேசுகிற இயேசுடைய ரத்தம் சிலுவையில தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது கூட நன்மையானதை பேசிச்சான். வாசிக்கலாம் ஒரு அருமையான வசனம், லூக்கா 23:43 இப்படியாய் சொல்லுகிறது. வாசிப்போமா? இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். யாரை பார்த்து ஆண்டவர் இந்த காரியத்தை சொன்னாரு? கள்ளனை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு நீ என் கூட பரதீசில் இருப்பேன்னு சொல்றாரு. ஆமென். அவன் சொல்றான், ஆண்டவரே உம்முடைய வருகையிலே என்னை நினைத்துக் கொள்ளும் என்று சொன்ன பொழுது நன்மையானதை பேசுகிற அவருடைய ரத்தம் சிலுவையில தொங்கிட்டு இருக்கும் பொழுது கூட அவனுக்கு நல்லதை சொல்லிச்சு. என்ன சொல்லிச்சு? இன்றைக்கே நீ என்னோடு கூட பரதேசில் இருப்பாய். ஆமென். அது மட்டும் இல்ல, அவருடைய ரத்தம் சிந்த வைக்கப்பட்ட அந்த ஜனங்களுக்காக நன்மையானது அவருடைய ரத்தம் பேசுகிறது. வாசிங்க, லூக்கா 23:34 சொல்லுகிறது, அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். நன்மையானவைகளை பேசுகிற ரத்தம். அது மட்டும் இல்ல, யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 26-27 சொல்லுகிறது, அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே தமக்கு அன்பாயிருந்த சீசனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீசனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீசன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான். தன்னுடைய ஜீவன் சிலுவையிலே கொஞ்சம் கொஞ்சமாக போய்கொண்டிருக்கிற நேரத்தில், இன்னும் கொஞ்ச நேரத்தில் தன்னுடைய ஆவியை ஆண்டவருடைய கையில் ஒப்படைக்க போகிறதுக்கு முன்னால அவருடைய ரத்தம் நன்மையானதை பேசிக்கிட்டே இருக்குதான். சாவுக்கு காரணமாக இருக்கிற அந்த ஜனங்களை சபிச்சுட்டு போறதுக்கு பதிலாக பிதாவிடத்தில் அவர் நன்மையான காரியங்களை சொல்லி ஜெபிக்கிறார். எப்படின்னா, பிதாவே இவங்க செய்யறது என்னன்னு தெரியாம செய்யறாங்க, அதனால தயவு செய்து இவர்களை மன்னியும். நன்மையானதை பேசுகிற ரத்தம். தாய் தன்னுடைய சிலுவைக்கு கீழே நின்று வாயிலையும் வயிற்றிலையும் அடித்துக்கொண்டு, வாழ வேண்டிய என்னுடைய பிள்ளை வாழ வேண்டிய வயசிலே இப்படி கண்ணெதிரே செத்து கொண்டிருக்கிறதே என்று துடித்து கொண்டிருக்கிற நேரத்திலே அந்த தாய்க்கு ஆறுதலாக தான் மிகவும் நேசித்த சீசனை, அம்மா உன்னை நான் இப்படியே விட்டுட்டு போகல, இதோ உன்னுடைய பிள்ளை என்று தன்னுடைய சீசனை அந்த தாய்க்கு பிள்ளையாக கொடுக்கிறார். நன்மையானதை பேசுகிற ரத்தம். அந்த சீசன் இயேசுவிடத்தில் அவ்வளவு அன்பா இருந்தேன் என்று சொல்லி அவன் கண்ணீரோடு நிற்கும் பொழுது அவனுக்கு நன்மையானதை பேசும்படிக்கு, நான் இல்லைனால் என்னுடைய தாய் உனக்கு அருகாமையில் இருக்கிறார், என்னுடைய தாயை உனக்கு அன்பான ஒரு தாயாக நீ ஏற்றுக்கொள், உனக்கு தாயாக கொடுக்கிறேன். நன்மையானதை பேசுகிற ரத்தம். இன்னைக்கு நிறைய பேர் என்ன தெரியுமா பண்ணுவாங்க? நானே கஷ்டத்தில் இருக்கிறேன், நீ வேற நேரம் பார்த்தா என்கிட்ட உதவி கேட்டு வந்தியான்னு நம்ம திட்டுவோம். ஆமே. நிறைய பேர் சொல்லுவாங்க, முதலாளி நல்ல மூடில் இருந்தால் அவர்கிட்ட போய் லீவு கேட்கணும், நல்ல மூடில் இருந்தால் போய் அட்வான்ஸ் கேட்கணும், இல்லைன்னா கேட்கக்கூடாது. பாருங்க, இயேசு கிறிஸ்து சிலுவையில் கொடுமை அனுபவிச்சுட்டு இருக்கிற நேரத்தில் கூட நன்மையானது தான் செய்தார். இதெல்லாம் எதுக்கு அடையாளம்னா, ஆண்டவருடைய பிள்ளைகள் அப்படிப்பட்ட நல்ல பழக்க வழக்கங்களை உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் கற்றுக்கொள்வதற்காகத்தான் ஆண்டவர் இப்படிப்பட்ட காரியங்களை சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. எனவே இன்றைக்கு நன்மையானதை பேசுகிற அவருடைய ரத்தம் நன்மையான ஈவுகளை நமக்கு கொண்டு வர போகிறது. அவருடைய ரத்தத்தினால இதுவரைக்கும் குடும்பத்தில் நடக்காத நல்ல காரியங்கள் எல்லாம் நடக்க போகிறது. அல்லேலூயா. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து வருகிறது. யோசுவா 23:15 சொல்லுகிறது, உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களோட சொன்ன நல்ல காரியமெல்லாம் உங்களிடத்தில் எப்படி நிறைவேறிட்டோ அப்படியே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினுடைய வல்லமையை குறித்து தியானித்துக் கொண்டிருக்கிற வேளையிலே இந்த இரத்தம் நன்மையானதை பேசுகிற இரத்தமாம். வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய நகரமே உன்னை குறித்து நல்ல விசேஷங்கள் பேசப்படும். சங்கீதம் 87:3 சொல்லுகிறது, தேவனுடைய பிள்ளையே உன்னை குறித்து மகிமையான நல்ல விசேஷங்கள் இனி பேசப்படும். அநேக பிள்ளைகள் மகிமையான நல்ல விசேஷம் கிடைக்குமான்னு நான் கேட்டு வந்தா, இன்னைக்கு பிரதர் வந்து நீ மொபைல்னால அழிவை பார்க்குறேன்னு சொல்லிட்டுல இருக்கிறாரு, நான் நன்மையான ஒரு ஈவு கிடைக்கணும்ல வந்தேன். ஆமென். இன்னைக்கு ஒரு மகளுங்க சாட்சி சொன்னது பார்த்தீங்களா? 3 நாள் செய்தியில எனக்காக ஒண்ணுமே வரல, ஆனா கடைசி தனி ஜபத்துல ஆண்டவர் அந்த மகளுக்கு தீர்க்க தரிசனமா சொன்னா, உனக்கு 3 நாளா இந்த இடத்துல நீ கண்ணீர் வடிக்கிற, உனக்கு 3 முத்துக்களை கொடுப்பேன் என்று சொன்னார். ஆமென். 3 முத்துக்களை கொடுப்பேன்னு சொல்லிட்டு கடைசி நேரத்துல ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னார், நன்மையானதை பேசுகிற இயேசுடைய வார்த்தை. ஹல்லேலூயா.
3 பிள்ளைங்க. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. அந்த 3 பிள்ளை கன்சீவ் ஆகி 2 மாசம் 3 மாசம் தாண்டின உடனே 3 பிள்ளைங்க உள்ள இருக்கு. கிட்டத்தட்ட 8 வருஷமா 9 வருஷமா அவங்களுக்கு குழந்தை இல்லாம இருந்துச்சு. அப்போ டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்க, ஏற்கனவே எத்தனை வருஷம் உனக்கு குழந்தை இல்லாம இருந்து நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்து உன்னுடைய கர்ப்பப்பை எல்லாம் வீக்கா இருக்கு, அதனால இந்த 3 குழந்தையும் அப்படி மெயின்டைன் பண்ணா உனக்கு கஷ்டம், அதனால ஒன்னு எடுத்துடலாமா அப்படின்னு கேட்டாங்களா. அப்ப இவ சொன்னா, எங்க அப்பா இயேசு எனக்கு வாக்கு கொடுத்துறாரு, நல்ல செய்தி சொல்லிக்கிறான், 3 முத்த தருவேன்னு சொன்னாரு, அதனால 3 முத்தம் அப்படியே இருக்கட்டும். ஆமென். இன்றைக்கு 3 பிள்ளைகளை ஆரோக்கியமா நம்முடைய கண்களுக்கு முன்பாக கொண்டு வந்து ஆண்டவர் சாட்சி சொல்ல வைத்தார். ஆமென். அதுல பெரிய கிருபை என்னன்னா, அந்த மகள் சொன்னது கேட்டீங்களா, 3 பொம்பளை பிள்ளைங்க இல்ல, 3 பையன் இல்லாம 2 பையன் 1 பொண்ணு. ஆமா, அப்ப ஆஸ்திக்கு 2 ஆசைக்கு 1. அல்லேலூயா. ஆண்டவர் நினைச்சா கூரையை பிச்சுக்கிட்டு கொடுப்பாரு. ஆமென். ஆமா, ஒரே டெலிவரியில 3 பிள்ளை. கல்யாணம் ஆன உடனே அவ டெலிவரி பார்த்திருந்தாலும் 3 டெலிவரியில உண்டு இல்லைன்னு ஆயிருப்பா. ஒரே டெலிவரியில ஆண்டவர் மகிமையான காரியங்களை செய்தார். ஆமென். நன்மையானவைகளை பேசுகிற ஆண்டவருடைய ரத்தம். கடைசி நிமிஷத்துல ஒரே வார்த்தை தான் ஆண்டவர் சொன்னாரு. இன்னைக்கு சில சுத்திகரிப்பு வேணும்னு ஆண்டவர் சில காரியங்கள் உங்களிடத்துல சொல்லிக்கிட்டே இருக்கிறார். ஆமென். அதெல்லாம் இருக்கணும். ஏன்னா அப்பதான் நம்ம பிசாசை ஜெயிக்க முடியும். எல்லாத்துலயும் பிசாசுக்கு வீட்டுக்குள்ள இடம் கொடுக்க கூடாது, மொபைலுக்குள்ள இடம் கொடுக்க கூடாது. ஏன்னா 24 மணி நேரம் பாக்கெட்ல தூக்கி சொருவிட்டு அவனை தான் அலைஞ்சிட்டு இருக்கிறீங்க. 24 மணி நேரம் பேக்குக்குள்ள தூக்கி அதுதான் போட்டுட்டு அலையிறீங்க, குட்டி பிசாசை தூக்கிட்டு அலையிற மாதிரி. ஆமென். சிலர் குடைச்சல் பிடிச்சவங்க யாராவது கூட வந்தா சொல்லுவாங்க, பூனையை மடியில கட்டிட்டு அலைகிறதுன்ற மாதிரி பூனையை கட்டிட்டு அலைஞ்சா கூட பரவாயில்ல, இன்னைக்கு பிசாசை எல்லாம் மடியில கட்டிட்டு அலைகிறோம். சில காரியங்களை இன்னைக்கு நம்ம திருத்திக்கணும். எல்லாரும் தீர்மானம் பண்ணிட்டீங்களா? மொபைல் உள்ள லாக்கெல்லாம் எடுக்கணும்னா, லாக் எடுக்கணும்னாலே உள்ளதெல்லாம் எரைஸ் பண்ணாதான் லாக்கே எடுக்க முடியும், இல்லைன்னா நிறைய பேருக்கு செவிடு வீங்கிரும். ஆமே, அப்பா பார்த்தா, அம்மா பார்த்தா, மனைவி பார்த்தா, புருஷன் பார்த்தா வீங்கிரும். நிறைய வீக்கம் வராத அளவுக்கு முதல்ல எல்லாத்தையும் ஃபார்மேட் பண்ணிருங்க. ஆமேன். ஃபார்மேட் பண்ணிட்டு எண்ணில இருந்து அப்படி திட்டமும் தெளிவான். ஒருவேளை இந்த சிம் கார்டு உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆயிருந்தா, இன்னைக்கு போகும்பொழுது அந்த சிம் கார்டை எல்லாம் கொண்டு கட் பண்ணி நீங்க கவுண்டர்ல கொடுத்துட்டு போயிருங்க, இல்லைன்னா குப்பை தொட்டியில போட்டுட்டு போயிருங்க, வீசிட்டு போயிருங்க. 2-3 மாசங்களுக்கு முன்னால காணிக்கை எடுக்கும் பொழுது காணிக்கையோட சேர்த்து ஒரு சிம் கார்டை 4 கட் பண்ணி உள்ள போட்டிருக்கேன். என்னன்னா, இன்னைக்கூட நான் ஒரு புது வாழ்க்கை வாழணும்னு முடிவெடுத்துட்டேன், அதனால இன்னைக்கு எல்லாத்தையும் கட் பண்ணி போட்டேன். அல்லேலூயா. அது கட்டானதோட தகாத காரியம் எல்லாம் கட்டாச்சு. இன்னைக்கு ஏசப்பா அவனை செல்ல பிள்ளையை அணைத்துக் கொண்டிருக்கிறார். ஆமென். என் அன்பு தேவ பிள்ளைகளை, நன்மையானதை பேசுகிற இயேசுவின் ரத்தம் அப்படின்னா இந்த நாளைக்கு பிறகு நல்ல காரியம் எல்லாம் நடக்கும். சிலர் சொல்லுவாங்க இது கருநாள்னு சொல்லுவாங்க. கருநாளா இது? இந்த 40 நாளா கருநாள், அந்த நாள் இந்த நாள் என்னமோ சொல்லுவாங்க, துக்க நாட்கள் சொல்லுவாங்க, சந்தோஷத்தின் நாட்கள். ஆமென். ஆண்டவர் மகிமையாய் வெற்றி சிறந்த நாட்கள். ஆமென். அதனால ஈஸ்டர் முடிஞ்சதுக்கு அப்புறம் கல்யாணத்தை பிக்ஸ் பண்ணிடலாம் அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை. ஈஸ்டருக்கு அப்புறம் தான் இயேசுநாதர் வந்து வீட்டுல வாழ்த்த வருவேன்னு சொன்னாரு. கல்லறைக்குள்ளே இருக்கிறார் அவரு. உயிர் தெழுந்ததுக்கு அப்புறம் வர்றதுக்கு அவர் உயிரோடு இருக்கிறவர். மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவர். ஆமென். அதனால இந்த நாட்களிலேயே நிறைய பேருடைய குடும்பத்துல மகிமையான நல் விசேஷங்கள் பேசப்படும். திருமண தடைகளை கர்த்தர் உடைக்கிறார். அநேக குடும்பங்களில் பிரிவினைகள் இருக்கிறதோ அவங்களை எல்லாரையும் ஆண்டவர் இன்றைக்கு மறுபடியும் கூட்டி சேர்க்கிறார். ஆமென். நல்ல காரியங்கள் நடக்கும். நல்ல நன்மையான காரியங்களை பேசுகிற ரத்தம். உங்களுக்கு தெரியும், போன 2015 ஜூன் மாசம் 26ஆம் தேதி ஏஞ்சல் டிவியில ஒரு செய்தி அடிமை கொடுத்தேன். அந்த செய்தி கொடுக்கறது ஸ்டுடியோல போய் நின்றுட்டு இருக்கிறேன். ஆண்டவர் சொன்னாரு, நீ ஸ்டார்ட் பண்ணும் பொழுதே நான் சொல்ற மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணேன்னார். சரி ஆண்டவரே, நீ என்னன்னு கேட்டேன். அப்ப சொன்னாரு, எல்லாரையும் பிளஸ் பண்ணி முடிச்ச உடனே நீ மெசேஜுக்கு முன்ன சொல்லணும், இந்த நாள் யார் யாருடைய வீட்டுல பிள்ளைங்க இல்லையோ அவங்களுக்கெல்லாம் நான் இன்னைக்கு கற்பத்தின் கனியை கொடுக்கத்தக்கதாக ஆண்டவர் நன்மையான பிள்ளை செல்வங்களை கொடுக்கிற நாள். அதனால யார் யாருக்கு குழந்தை பாக்கியம் இல்லையோ எல்லாரையும் வந்து உட்கார்ந்துட சொல்லி டிவி பெட்டிக்கு முன்னால. அது மட்டும் இல்லை, இவங்க சொந்த பந்தங்கள்ல யாருக்கு குழந்தை இல்லையோ அவங்க அத்தனை பேருக்கும் குழந்தை கிடைக்கத்தக்கதாக இப்ப நீங்க SMS பண்ணி உங்க பிள்ளைங்க நண்பர்கள் யார் இருந்தாலும் ஏஞ்சல் டிவியை பார்க்க சொல்லுங்க. அடுத்த 5 நிமிஷத்துல மெசேஜ் ஸ்டார்ட் பண்ண போறேன். அதுக்குள்ளால எங்கெங்க இருந்தாலும் அவங்க டிவி ஆன் பண்ணி இப்ப ரெடியா இருக்க சொல்லுங்க. காரணம், இன்றைக்கு கர்த்தர் அவருடைய கற்பத்திலே அருமையான திரவியத்தை ஊற்றுகிற நாள். ஹல்லேலூயா.
ஆண்டவர் சொல்லி அந்த செய்தியை நான் ஸ்டார்ட் பண்ணேன். அன்னைக்கு எக்கச்சக்கமான சாட்சிகள். அதன் பிறகு அடுத்த மாசம், அதுக்கு அடுத்த மாசத்துல பார்த்தா 10 வருஷம் 8 வருஷம் 7 வருஷம் குழந்தை இல்லாம இருந்து அநேகர் சாட்சி சொன்னதை ஆகஸ்ட்ல நான் சொல்றேன். இதை டிவியில வெளியிடுறாங்க. அப்போ ஒரு மகள் தூத்துக்குடியில இருந்து பெபினா ஜான், அவ பாக்குறா, நானும் அன்னைக்கு இந்த மெசேஜ் நான் கேட்டேன். மெசேஜை கேட்டு டோரெல்லாம் லாக் பண்ணிட்டாளாம், எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம. அப்படியே அவளுக்கு பல வருஷமா குழந்தை இல்லை, அதனால இன்னைக்கு ஆண்டவர் என்னுடைய கற்பப்பையில திரவியத்தை ஊத்துற நாள்னு சொன்னாச்சு. அதனால நானும் தேவ சமூகத்தில் நம்பிக்கையோட உட்கார்ந்து இருக்கிறேன்னு உட்கார்ந்து செய்தி கேட்கிறா. செய்தி கேட்டுட்டு உட்கார்ந்து ஓன்னு அந்த டிவி பெட்டிக்கு முன்னால் அழுது ஆண்டவரிடத்துல, ஆண்டவரே என்னுடைய கற்பத்துல நீ திரவியத்தை ஊற்றினதற்காய் நன்றி. சாட்சி சொன்னது கேட்டீங்களா? திரவியத்தை ஊற்றுவேன் என்று சொன்ன ஆண்டவர் அந்த நேரமே அந்த திரவியம் வயிற்றுல என்னுடைய கற்பப்பையில ஊற்றப்பட்டதை நான் உணர்ந்தேன் என்று சொன்னாள். அல்லேலூயா! அதான் வார்த்தை, நன்மையானதை பேசுகிற வார்த்தைகள். அப்படியே உணர்ந்தேன்னு சொன்ன மாதிரி இந்த மகள் இந்த வார்த்தையை தனக்காக எடுத்துக்கொண்டாள். ஆனா அடுத்த மாசம் மீட்டிங்ல நான் சொல்றேன், இதன் நிமித்தம் நிறைய பேர் சாட்சி சொன்னாங்க. நிறைய பேருக்கு அடைக்கப்பட்ட கற்பம் திறந்து ஆண்டவர் திரவியத்தை ஊத்தினாருன்னு சாட்சி சொன்னாங்கன்னு ஜூன் மாசம் மெசேஜ். ஆகஸ்ட் மாசத்துல நான் பேசுறத டிவியில போடுறாங்க. அந்த செய்தி இந்த அம்மா சத்தியம் டிவியில பார்த்துட்டு, ஆண்டவரே நானும் தானே அழுதேன், ஏன் ஆண்டவரே எனக்குன்னு நல்ல செய்தி வரல, நானும் தானே அன்னைக்கு உட்கார்ந்து அழுதேன், எல்லாரும் சொன்னாங்க சாட்சி சொன்னாங்கன்னு அண்ணன் சொல்ற அங்கிள் சொல்றாரு, எனக்கு ஏன் நடக்கல அப்படின்னாராம். அப்பதான் ஆண்டவர் சொன்னாராம், நீ இன்னும் செக் பண்ண போகல, போய் செக் பண்ணி பாருனாராம். போய் செக் பண்ணி பார்க்கும் பொழுது கர்த்தருடைய பெரிய கிருபையில அவள் பிள்ளை தாய்ச்சியா இருந்தாள். ஆமென். போன வாரத்துல மெயில் அனுப்பி இருக்கிறாங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்ப 8வது மாசம் அவங்களுக்கு. இப்ப எனக்கு நல்ல சுகப்பிரசவத்திற்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஆமென். இயேசுநாதர் போய் அவளுடைய தலையில கை வச்சு பேசல, நன்மையான வார்த்தைகளை அனுப்பினார். அல்லேலூயா! நன்மையான வார்த்தைகளை பேசுகிற ஆண்டவர் கடல் கடந்து போய் அற்புதம் செய்யும். அநேக பிள்ளைகள் சொல்லுவாங்க, அன்பரின் பாத்தில் மீட்டிங்கை நான் லைவ்ல பார்த்தேன், அன்னைக்கு நான் முட்டி போட்டு தேவ சமூகத்தில் அழுதேன், இந்த வார்த்தை சென்னையிலிருந்து கடல் கடந்து வந்து எனக்கு வேலைக்கான வாசலை திறந்தது. இந்த வார்த்தை சென்னையிலிருந்து கடல் கடந்து வந்து எனக்கு நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுத்தது. இந்த வார்த்தை கடல் கடந்து வந்து என்னுடைய வயிற்றிலே திரவியத்தை ஊற்றினது. எவ்வளவு சாட்சியை கேட்கிறோம். ஆமென். என் அன்பு தேவ பிள்ளைகளே, என்னென்ன நல்ல காரியம் உங்க குடும்பத்துல நடக்கலையோ எல்லா நல்ல காரியத்தையும் கர்த்தர் இன்றைக்கு நடத்த விரும்புகிறார். மகிமையான நல் விசேஷங்கள் உங்களை குறித்து பேசப்படும். மகிமையான நல்ல செய்திகளை கர்த்தர் இந்த நாட்களுக்கு பிறகு உங்களுக்கு கொடுப்பாரு. குறிப்பா இன்னைக்கு எத்தனை பேரு கற்பத்தின் கனி இல்லாம இருக்கிறீங்களோ அத்தனை பேருக்கும் ஆண்டவர் இன்றைக்கு அடைக்கப்பட்ட கற்பத்தை திறக்க விரும்புகிறார். எத்தனை பேர் திருமணம் ஆகாம இருக்கிறீங்களோ அத்தனை பேருக்கும் ஆண்டவர் அருமையான மணமகனை வைத்திருக்கிறார். ஆமென். அருமையான மணமகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா! மரணமே நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தினாலும் சாட்சியின் வாழ்க்கையினாலும் பிசாசை ஜெயித்தார்கள். முதலாவது நன்மையானவைகளை பேசுகிற இரத்தம், இரண்டாவது சமாதானத்தை உண்டு பண்ணுகிற இரத்தம். கொலோசியரின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 20வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, வாசிப்போம். அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே, அவர் சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கிக் கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. சிலுவையில் சிந்தின இயேசுவின் இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி தமக்கு ஒப்புரவாக்கிக் கொள்ளும்படி ஆண்டவர் பிரியமாயிருந்தார். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினாலே நம் குடும்பங்களுக்குள்ளே சமாதானத்தை கொண்டு வருகிறார். சமாதானத்தை உண்டு பண்ணுகிற ஆக்கினையை அவர் மேல் அவர் ஏற்றுக்கொண்டார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, அவர் தன்னுடைய சமாதானத்தை இந்த உலகத்துக்கு வச்சு போனேன்னு சொன்னார். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில ஊழியம் செய்து பாடுபட போவதற்கு முன்பாக தன்னுடைய சீடர்களை ஒரு நாள் கூப்பிட்டு அட்வான்ஸா ஒரு காரியத்தை சொல்லிட்டார். இன்னும் கொஞ்ச நாட்கள்ல நீங்க என்ன காண மாட்டீங்க, இன்னும் கொஞ்ச நாட்கள்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாகிய நான் இந்த உலகத்துல உள்ள ஆசாரியர்களாலும் மூப்பர்களாலும் தண்டனை பெற்று சிலுவையில் என்னுடைய ஜீவனை கொடுத்து நான் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழும்பி பரலோகத்துக்கு போறேன். அதுக்கு முன்னால ஒரே ஒரு காரியத்தை சொல்லுகிறேன்,
உலகம் கொடுக்கிற சமாதானத்தை அல்ல, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். அவர் மரிப்பதற்கு முன்பாகவே சீடரிடத்தில் சொல்கிறார், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன், உங்கள் இருதயம் பயப்படாமலும் கலங்காமலும் இருப்பதாக. இன்னைக்கு அநேக பிள்ளைகள் அநேக காரியங்களை நினைச்சு கவலைப்பட்டு சரீரத்தில் வியாதியை சேர்த்துக்கிறீங்க. ஒரு விதமான பயம், நிறைய பேருக்கு மரண பயம் இருக்கிறது, நிறைய பேருக்கு எதிர்காலத்தை குறித்த பயம் இருக்கிறது, நிறைய பேருக்கு பிள்ளைகளை குறித்த பயம் இருக்கிறது, நிறைய பேருக்கு கடங்காரனை குறித்த பயம் இருக்குது. அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. ஆமா, பின்னால யாரோ ஃபாலோ பண்ணி வர்ற மாதிரியே இருக்கும், ஒண்ணுமே இருக்காது. ஆனா என்ன சொல்லுவாங்க, யாரோ என்ன ஃபாலோ பண்ணிட்டு வர்றாங்கன்னுவாங்க. யாரும் உங்களை ஃபாலோ பண்ண முடியாது. இயேசு சிலுவையில் அவை எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்திருக்கிறார். இன்னைக்கு இயேசு சொல்றாரு, அவருடைய இரத்தத்தினாலே சமாதானத்தை உங்களுக்கு உண்டு பண்ணி ஆண்டவரோடு ஒப்புரவாக்கிட்டாராம். ஃபர்ஸ்ட் பாவம் எப்படி வந்தது? ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாததன் நிமித்தம் நம்முடைய ஆதி பெற்றோர்கள் இந்த உலகத்துல பாவத்தை கொண்டு வந்தாங்க, சாபத்தை கொண்டு வந்தாங்க, அதன் நிமித்தம் மரணத்தை கொண்டு வந்தாங்க. ஆண்டவர் சாசனுடைய கையில் நம்மை மீட்டு இழந்து போன தேவசாயலை மறுபடியும் பெற்று ஆண்டவரோடு ஒப்புரவாகும்படி, ஆண்டவரோடு இணைந்து கொள்ளும்படிக்கு ஆண்டவர் தன்னுடைய ஜீவனை கொடுத்து ரத்தம் சிந்தினார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப இன்னைக்கு உங்க குடும்பத்துல சமாதானத்தை கெடுத்த காரியங்கள் என்ன? குடும்பத்திலே சமாதானத்தை பறித்து போட்ட காரியங்கள் என்ன? அது எல்லாத்திலும் இன்னைக்கு ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். அல்லேலூயா. எபேசியரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 13-14 இப்படியாய் சொல்லுகிறது. வாசிப்போமா? முன்னமே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் அவருடைய இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். எப்படியெனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி இரு திறத்தாரையும் ஒன்றாக்கி பகையாய் நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்து போட்டார். நிறைய குடும்பங்கள்ல கணவன் மனைவிக்கு இடையில ஒரு சுவர் இருக்கு. வீட்டில் பில்டிங்ல சுவர் இல்லைன்னா மனசளவில் ஒரு சுவர் கட்டி வச்சுட்டாங்க. இதை தாண்டி நீ வரக்கூடாது, உனக்கு தண்டனை இதுதான். நிறைய மனைவிமார்கள் புருஷனுக்கு கோடு போட்டு இதுக்குள்ள வரக்கூடாது, இங்க ஒரு கோடு போட்டுருவாங்க. சில புருஷன்மார்கள் மனைவிக்கு கோடு போட்டு இதுக்குள்ளால வரக்கூடாது. பிரிவினை, பகை. ஒரே வீட்டில் இருப்பாங்க, ஒரே ஸ்டவ்ல சமைப்பாங்க, ஒரே வீட்டில் இருந்துட்டு ஒரே ஆண்டவரை தொழுதுக்கிறாங்க. ஆனா இவங்களுடைய மனசு ரெண்டு பேருக்குள்ளால ஒத்து போகல, ஒரு விதமான பகை. அதனால குடும்பத்துல சமாதானம் இல்லை. இன்னைக்கு நிறைய பேர் பாத்தீங்கன்னா நிம்மதி இல்லை, அதனால நான் மதுபானம் குடிக்க போனேன், நிம்மதி இல்லை அதனால நான் இன்டர்நெட்ல உட்கார்ந்து இருக்கிறேன், நிம்மதி இல்லை அதனால நான் பேசிய தேடி போனேன். நிறைய பேர் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லைன்னு சொல்றாங்க. இந்த சமாதான குறைச்சலுக்கு காரணம் என்ன என்பதை இன்னைக்கு நிறைய பேர் யோசிக்கல. ஒன்றும் இல்லை, சிம்பிளா விட்டு கொடுத்தாலே போதும், சமாதானம் தானா வந்துடும். சின்ன காரியம். அதுக்கு பதிலாக பணத்தை செலவு பண்ணி சரீரத்தை வேஸ்ட் ஆக்கி பாவத்தை உண்டு பண்ணி நரகத்துக்கும் டிக்கெட் வாங்கி, நிறைய பேர் இப்போ டிக்கெட் எல்லாம் வாங்கி வச்சுட்டாங்க. ஸ்ட்ரைட்டா எங்க போறதுக்கு? நரகத்துக்கு போற. பணத்தை கொடுத்து டிக்கெட் வாங்குறாங்க. ஆமேன். கணவன் மனைவிக்குள்ளால ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்தா போதும். நிறைய குடும்பத்துல கணவன் மனைவிகளுக்குள்ள பிரிவினை என்ன ஆகுதுன்னா, இந்த ரெண்டு குடும்பத்தை ரெண்டா கூறு போட்டுருது. ஒரு சின்ன காரியத்தை பெருசாக்கி அதை மனைவி தன்னுடைய தாய் தகப்பனிடத்துல சொல்லி, அதனால அவங்க குடும்பத்துல ஒரு பகை. அதன் பிறகு அந்த தாய் தகப்பனை வீட்டுக்குள்ள வர முடியாத அளவுக்கு நிறைய பிரச்சனை. இன்னைக்கு கல்யாணம் ஆன பிள்ளைங்களை பார்த்து சொல்றேன், கல்யாணத்துக்கு ஆசைப்பட்டு ரெடியா இருக்கிற பிள்ளைகளை பார்த்து ஒரே ஆலோசனை சொல்றேன். உங்க புருஷனுக்கும் உங்களுக்கும் இடையில நடக்கிறது என்ன இருந்தாலும் சரி, நீங்க வெளியே சொல்லக்கூடாது, ஆண்டவருக்கு மட்டும்தான் சொல்லணும். நிறைய குடும்பத்துல புருஷன்மார்கள் ஞானம் இல்லாம மனைவி ஏதோ ஒரு காரியத்தை சொல்லியிருப்பா, அதை போய் அப்படி அவங்க அம்மாட்ட உளறிடுவான். அவனுக்கு ஞானம் இல்லை, மெச்சூரிட்டி இல்லை. இதை போய் அம்மாட்ட சொன்னா நாளைக்கு அம்மா ஃபீல் பண்ணுவாங்க, என் மனைவியை அவங்க பார்க்குற விதமே வித்தியாசமா இருக்கும். அப்போ பாருங்க, ஒரு எனிமிட்டி டெவலப் ஆகுறது எங்க இருந்து? புருஷன்கிட்ட இருந்து டெவலப் ஆகும். அதே போல சில மனைவிமார்கள் தேவையில்லாத காரியத்தை தன்னுடைய தாய் தகப்பனுக்கு சொல்லி, அது நிமித்தம் அந்த தாய் தகப்பன் மருமகனை பார்த்தாலும் சரி, மருமகனுடைய குடும்பத்தை பார்த்தாலும் சரி, வெறுப்பு உண்டாகத்தக்கதாக இவதான் காரணமாயிடுறா. சமாதான கேடுகளுக்கு காரணம் நம்ம பிள்ளைங்க தான். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, எதை பத்தியும் கவலைப்படாம எல்லாத்தையும் ஆண்டவருக்கு மட்டும்தான் சொல்லணுமா? அல்லேலூயா. உங்க அப்பா அம்மாவுக்கோ அண்ணன் தம்பிக்கோ நீங்க சொல்லி அதன் நிமித்தம் பகையை அதிகப்படுத்திடாதீங்க. பகை, ஆண்டவர் சொல்லுகிறார், இரு திறத்தாரையும் ஒன்றாக்கி பகையாய் நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை இன்றைக்கு தகர்த்து போட்டார். ஆமென். என் அன்பு தேவ பிள்ளைகளை, ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வீட்டில் பகை இருக்கவே கூடாது.
இன்னைக்கு அண்ணன் தம்பிக்குள்ளால இருக்கிற பகையிலேருந்து நீங்க வெளியே வந்துடணும். அல்லேலூயா. அக்கா தங்கச்சி வீட்டுக்கு வந்து போனா அதுதான் ஒரு சந்தோஷம். யாருமே வீட்டுக்கு வராம அது வீடாயாது. காட்டுல தான் யாரும் போக மாட்டாங்க. ஏன்னா மிருகம் வரேன்னு சொல்லி காட்டுக்கு போக மாட்டாங்க. நிறைய வீடு இன்னைக்கு காடா மாறி போச்சு. ஆமே, உறவுகளே வர்றதில்லை. முன்னால் எல்லாம் பார்த்தாச்சுன்னா அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி வருவாங்க, போவாங்க, சாப்பிடுவாங்க, சந்தோஷமா இருப்பாங்க, பிள்ளைங்க ஒன்னா விளையாட எல்லாம் இருந்துச்சு. இன்னைக்கு ஒண்ணுமே பார்க்க முடியும். ஒவ்வொரு வீடும் குட்டி தீவுக்குள்ள இருக்கிற மாதிரி இருக்கு. வீட்டுக்குள்ளே தான் இருக்கும். அப்படியே சுத்தி சுத்தி வீடுங்க இருக்கும், சொந்தக்காரங்க வீடு இருக்கும். ஆனா இன்னைக்கு ஒவ்வொரு வீடும் ஒரு குட்டி தீவு மாதிரி. தீவுனா என்ன? கடலுக்குள்ள மாட்டி இருக்கிறது தான் தீவு. இந்த கடலுக்குள்ள நீச்சல் அடிச்சுதான் போகணும். இன்னைக்கு நிறைய குடும்பங்கள்ல உறவுகள் அப்படி பிரிந்து கிடக்கிறது. அதன் நிமித்தம் பிசாசானவன் உள்ளுக்குள்ள வந்து சமாதான கேடுகளை உண்டாக்கி நிறைய குடும்பங்கள்ல பிரிவினையை கொண்டு வந்திருக்கிறான். இன்றைக்கு எந்தெந்த குடும்பங்கள்ல பிசாசு கணவன் மனைவிக்குள்ள பிரிவினையை கொண்டு வந்திருக்கிறாங்களோ எல்லாத்தையும் ஆண்டவர் இன்றைக்கு மாற்ற போகிறார். அல்லேலூயா. சென்ட் பீட்டர்ஸ்ல இருக்கும் பொழுது ஒரு முறை அங்க பால்கனிலையும் மக்கள் இருப்பாங்க, நம்ம கீழே உட்கார்ந்து மீட்டிங் நடக்கும். ஒரு முறை கணவன் மனைவிக்குள்ள பிரிஞ்சு போன ஒரு குடும்பம் டைவர்ஸ் கேஸ் போயிட்டு இருக்கு. அப்ப பையன் வீட்டுக்காரங்க கீழ்த்தளத்துல உட்கார்ந்து செய்தி கேட்கிறாங்க, பெண்ணு வீட்டுக்காரங்க பால்கனியில உட்கார்ந்து இருக்கிறாங்க. அவங்க வந்தது இவங்களுக்கு தெரியாது, இவங்க வந்தது அவங்களுக்கு தெரியாது. ஆனா கியூல நிக்கும் போதுதான் தெரியுது, ஐயோ எந்த ஒய்ஃபை பார்க்க கூடாதுன்னு நினைச்சோமோ அவங்க வீட்டாரம் கியூல நிக்கிறாங்க. அதே போல அந்த பொண்ணு நினைக்கிறா, எந்த புருஷனையும் அவங்க வீட்டுக்காரையும் பார்க்க கூடாதுன்னு நினைச்சோமோ எல்லாம் அவங்க கியூல நின்றுட்டு இருக்கிறாங்க. முதல்ல மக வந்தா வந்து என்கிட்ட சொன்னா, அங்கிள் நான் 1 வருஷமா பிரிஞ்சிருக்கிறேன், டைவர்ஸ் கேஸ் நடந்துட்டு இருக்கு, இன்னும் கொஞ்ச நாள்ல டைவர்ஸ் ஆயிடும், கோர்ட்ல சூழ்நிலை எல்லாம் அப்படிதான் இருக்குது, இந்த மனுஷன் அவங்க குடும்பக்காரர் எல்லாம் பின்னால நிக்கிறாங்க பார்த்துக்கிடுங்க அப்படின்னா. நான் யாரும் பார்க்க கூடாதுன்னு நினைச்சோம், அவங்களும் அவங்க குடும்பக்காரர் எல்லாம் பின்னால நிக்கிறாங்க அங்கிள் அப்படின்னா. நான் சொன்னேன், ஆண்டவருடைய சன்னிதானத்துல வந்திருக்கிறாங்க மகளே, நல்ல விஷயம் தானே, நீ ஏன் கவலைப்படுற, உனக்கு வேலை ஈஸியா முடியும் என்ன. ஆமேன். அவ சொல்றா, இல்ல அங்கிள் இவருக்கு சங்காத்தமே வேண்டான்னு இல்ல நான் இருக்கிறேன், இங்க வந்த இடத்துலயுமா அவரை பார்க்கணும் அப்படின்னா. நான் சொன்னேன், அது நீ நினைக்கிற, ஆனா ஆண்டவர் வந்து உங்களை இணைச்சு வைக்கணும்னு நினைக்கிற, அதனால தான் ஒத்த கியூல நிக்கிறீங்க என்ன. அல்லேலூயா. சொல்லி சொன்னேன், நீ கொஞ்ச நேரம் இங்க வெயிட் பண்ணு, அந்த தம்பி வந்த உடனே என்கிட்ட சொல்லு அப்படின்னு. அந்த தம்பியும் அவங்க அம்மா அப்பா வரும்போது கிட்டத்தட்ட 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் தான் வர்றா. அது வரைக்கும் இங்கேயே வெயிட் பண்ணிட்டு இருந்தா. நான் ஆண்டவர்கிட்ட ஒரு சின்ன ஜெபம் தான் பண்ணேன், ஆண்டவரே அவன் இங்க கிட்ட வர்றதுக்குள்ளால இவளுடைய இருதயத்தை நீங்க திருப்பணும். ஆமென். கிட்ட வரும் பொழுது அவனை கூப்பிடும் பொழுது இவளை இப்ப திரும்பி பார்க்கணும். அவ ஓடி வந்து 2 பேரும் இங்க இருந்த இணைஞ்சுதான் வீட்டுக்கு போனேன். அல்லேலூயா. சின்ன ஜெபம் பண்ணிட்டு அங்கேயே சைட்ல உட்கார வச்சுட்டேன். 2 ஹவர்ஸ் கழிச்சு அவன் வந்தான். வந்து அழுதுட்டு சொன்னா, அங்கிள் என் மனைவி வேணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டு வந்திருக்கேன் அங்கிள், அன்பரின் பாத்துல வந்தேன், மீட்டிங் முடிச்சு கியூல நிற்கும் பொழுது அவளை பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷம், என் மனைவி எனக்கு கிடைச்சாச்சுன்னு நினைக்கிறேன். பாருங்க அவளுக்கு மனசு எப்படி இருக்கு, இவனுடைய மனசு எப்படி இருக்கான்னு சொல்றான். ரொம்ப சந்தோஷமா வந்திருக்கிறேன், ஆண்டவரா பார்த்தா அவளையும் என்னை கூப்பிட்டு வந்திருக்காரு அப்படின்னாரு. நான் சொன்னேன், உன்னுடைய மன விருப்பத்தின்படியே உனக்கு ஆக கடவுது சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பா எல்லாம் நின்றுட்டு இருக்காங்க, இவங்க அம்மா அப்பா இருக்கிறாங்க, இங்க வா மகளேன்னு சொன்னேன். 2 பேரும் முட்டி போடுங்கன்னு சொன்னேன். 2 பேரும் கையை பிடிச்சி கண்ணீரோடு ஒரே ஒரு பிரார்த்தனை செய்தேன். ஆண்டவரே, என் அன்பு பிள்ளைகளுக்கு இடையில எந்த மனுஷீக ஆலோசனையும் வந்து என் பிள்ளைகளை பிரித்து விடாதபடிக்கு தேவ அன்பினால் இவர்களை நான் கட்டி போட்டு அனுப்புறேன். ஏசப்பா ஒருவரே இவர்களுக்கு இடையில முப்பரி நூலாக இருந்து என் பிள்ளைகளை நீ ஆசீர்வதிக்கணும். இங்கே இருந்து என் பிள்ளைங்க போகும் பொழுது 2 பேரும் ஒரே பைக்கில் சந்தோஷமா போனேன்னு ஆண்டவர் விரும்புகிறபடினாலே உமக்கு ஸ்தோத்திரன்னு சொல்லி அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிச்சு நான் சொன்னேன், 2 பேரும் ஒரே பைக்கில் தான் போனோம், நீ உங்க அம்மா அப்பாவை கழட்டி விட்டுரு, நீ உங்க அம்மா அப்பாவை கழட்டி விட்டுரு. அல்லேலூயா. அவங்க அம்மா அப்பா ஒன்றும் பேச முடியல, காரணம் தற்கத்திய வெள்ளங்களை திருப்புகிறவர் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தருடைய பெரிய கிருபையில அடுத்த 2வது மாசம் பார்த்தாச்சுன்னா பிள்ளை தாச்சியா வந்து நிக்கிற, கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இன்னைக்கு ஆண்டவர் உங்க ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்றாரு, குடும்ப பகை ஆண்டவருக்கு விரோதமானது. யாரிடத்திலும் பகையா இருக்காதீங்க, எல்லாரிடத்திலும் சமாதானமாயிருங்க, யாவரோடும் சமாதானமாயிருங்கள். இதுதான் இன்னைக்கு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. இன்னைக்கு யார் யார்கிட்ட நீங்க சண்டை போட்டுட்டு வந்தீங்களோ அவங்க எல்லாரும் இன்னைக்கு ஏசப்பாவுடைய கையில ஒப்படைச்சிருங்க. ஆண்டவரே, என்னுடைய அத்தையை நான் மன்னிச்சுட்டேன், ஆண்டவரே என்னுடைய மாமாவை நான் மன்னிச்சுட்டேன், ஆண்டவரே என்னுடைய சகோதரனை நான் மன்னிச்சுட்டேன். ஆண்டவர் நம்மளை மன்னித்தவர். சிலுவையில ஜீவனை கொடுக்கும் பொழுது கூட சொல்லுகிறார், இவர்கள் செய்கிறது என்னவென்று தெரியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? செய்கிறது என்னன்னு தெரியாம செய்யறாங்கன்னால அதுக்கு என்ன அர்த்தம்னா, இவங்களா இதை செய்யல, இவங்களுக்குள்ள ஒருத்தர் இருந்து இதை செய்யறான். ஆமென்.
அன்றைக்கு தலைமை ஆசாரியர்களாகட்டும் மூப்பர்களாகட்டும் அவர்களுக்குள் பிசாசு உட்கார்ந்துட்டு இந்த காரியங்களை செய்து கொண்டிருந்தது. ஒரு நாளும் பிசாசு இயக்குகிற பிள்ளைகளாக நம்ம மாறிடக்கூடாது, ஆண்டவர் இயக்குகிற பிள்ளைகளாய் மாறி இருக்க வேண்டும். அல்லேலூயா. இப்பொழுது நாம் யாவரும் எழும்பி நின்று தேவ சமூகத்தை நோக்கி பார்ப்போம். பரிசுத்த பிதாவே, உமக்கு நன்றி. என் பிள்ளைகளோடு நீர் முகமுகமாய் பேசினதற்காக உமக்கு நன்றி. இப்பொழுதும் உம்முடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு ஆண்டவர் எனக்கு நன்மையான ஒரு செய்தியை கொண்டு வர மாட்டாரா என்று ஏங்கிக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் நல்ல நன்மையான சுப செய்திகளை கேட்க உதவி செய்யும். எல்லா திருமண தடைகள் இயேசுவின் நாமத்தினாலே இன்றைக்கே உடைக்கப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம். என் பிள்ளைகளுக்கு நல்ல ஆவிக்குரிய வரங்களை கொண்டு வாரும். நல்ல ஆவிக்குரிய புருஷனை என் மகளுக்கு தருவீராக. நல்ல ஆவிக்குரிய மனவாட்டியை என் அன்பு மகன்மார்களுக்கு நீர் தருகிறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா திருமண தடைகள் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே உடைக்கப்பட்டதற்காக உமக்கு நன்றி. என் பிள்ளைகளுக்கு ஜெயத்தின் மாதம் என்று சொல்லி இருக்கிறேன், வெற்றியின் மாதம் என்று சொல்லி இருக்கிறேன். இவருடைய படிப்பிலே வெற்றி உண்டாகட்டும், இவருடைய தொழிலிலே வெற்றி உண்டாகட்டும், இவருடைய வேலை ஸ்தலத்திலே வெற்றி உண்டாகட்டும், ஊழியத்திலே வெற்றி உண்டாகட்டும். எல்லா தோல்விகள் மறைந்து போவதாக. என் பிள்ளைகளுக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்டிருக்கிற எல்லா ஆயுதங்களும் வாய்க்காமல் போகட்டும். இவர்களுக்கு விரோதமாய் செய்யப்பட்ட தகடுகள் இயேசுவின் நாமத்தினாலே சுட்டரிக்கப்படுவதாக. எல்லாம் இன்றைக்கு மறைந்து போவதாக. தேடியும் காணாதிருப்பாய் என்று சொன்னீரே, அவற்றை தேடியும் காணாதபடிக்கு ஆண்டவர் சுட்டெரித்து போட்டதற்காக உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. இவர்களுக்கு விரோதமாய் செய்யப்பட்ட மாந்திரீக கட்டுகள், இவர்களுக்கு விரோதமாய் செய்யப்பட்ட பில்லிசூனி ஆவிகள் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது வெளியேறுவதாக. இப்பொழுது பரலோகத்தில் இந்த ஆண்டவர் ஒரு அக்கினியை போடுகிறதை பார்க்கிறேன். அநேக பிள்ளைகளுடைய சரீரத்தில் இருக்கிறதான எல்லா கட்டுகளை இப்பொழுது அடர்க்கப்படுகிறது. பொல்லாத பிசாசுடைய கட்டுகளிலே சிக்கி இருக்கிற பிள்ளைகளுக்கு இயேசு விடுதலை கொடுத்து கொண்டிருக்கிறார். பரலோகத்தில் இந்த அக்கினி இப்பொழுது உங்கள் மேல விழுகிறது. கட்டுகள் சுட்டரிக்கப்படுகிறது. ஒவ்வொருவர் மேலும் மாந்திரிக கட்டுகள் சுட்டரிக்கப்படுவதாக. ஜெய கிறிஸ்து என் பிள்ளைகளுக்குள்ளே உட்கார்ந்து என் பிள்ளைகளுக்கு தெய்வீக வெற்றியை நீர் தருகிறதற்காய் உமக்கு நன்றி. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர். என் பிள்ளைகளுடைய காலி பாத்திரங்கள் அத்தனையும் நீர் நிரப்புவீராக. நிரம்பி வழிகிற ஆசீர்வாதங்கள், நிரம்பி வழிகிற செல்வங்கள், நிரம்பி வழிகிற அபிஷேகத்தை என் பிள்ளைகள் மேல நாங்கள் வைத்து ஜெபிக்கிறோம். எல்லா தடைகள் உடைக்கப்படுவதாக. கர்த்தருடைய கரம் ஒவ்வொரு பிள்ளைகள் மேல இறங்கி வருகிறதை பார்க்கிறேன். ஒவ்வொருடைய சரீரத்திலும் ஆண்டவருடைய தழும்புள்ள கரம் வைக்கப்படுகிறது. எச்சம் தலை முதல் உள்ள கால் வரைக்கும் என்னென்ன பிரச்சனையோடு வந்திருக்கிறீர்கள், இயேசு இன்றைக்கு அப்படிப்பட்ட பிள்ளைகளுடைய சரீரத்தில் தெய்வீக சுகத்தை கொடுக்கிறார். உனக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வர பண்ணி உன் வியாதிகளை எல்லாம் குணமாக்கி உன் அக்கிரமங்களை எல்லாம் உனக்கு மன்னித்து உன்னை அழிவிலிருந்தும் அழுகலிலிருந்து விடுவித்து காத்துக்கொள்வேன். இனி நீ உயிரோடு இருக்கிற நாள் வரைக்கும் ஒருவனும் உனக்கு முன்பதாய் எதிர்த்து நிற்பதில்லை. மோசையோடு இருந்த நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. எனக்கு தூரமாயிருக்கிற நீங்கள் எனக்கு சமீபமாயிருக்கும்படி என்னுடைய இரத்தத்தினால உங்களை அபிஷேகம் பண்ணுகிறேன். உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஏற்படுத்தி உன் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறவன் இன்றைக்கு இயேசுவின் இரத்தத்தினால உன்னை அபிஷேகம் பண்ணுகிறேன். மகளே, இந்த நிமிஷத்துல கரங்களை தட்டி ஆண்டவருடைய சமூகத்துல ஆண்டவருடைய அற்புத சுகத்தை பெற்றுக் கொள்ளுங்க. கற்பங்கள் திறக்கப்படட்டும், வேலை வாசல்கள் திறக்கப்படட்டும், சொந்த வீடு வாசல்களுக்கான கரங்கள் திறக்கப்படட்டும். ஏசப்பா ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர். திறந்த வாசலை வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் மூட முடியாது என்று சொன்னீரே. வேலைக்கான வாசல்கள் தாராளமாய் வருகிறது. தேவ தூதர்கள் அநேக அப்பாயின்மெண்ட் ஆர்டர்ஸோட நிக்கிறாங்க. அநேக பிள்ளைகள் தேவத்துடைய கையில் இருந்து ஏசப்பா எடுத்து கொடுக்க பெற்றுக் கொள்கிறீர்கள். முந்தி கொண்டிருக்கிறதை பார்க்கிறேன். கூட்டமாய் நின்று இயேசுடைய கரத்தில் இருந்து ஒவ்வொருவரும் பிடுங்குகிறதை பார்க்கிறேன். விசுவாச கண்களை பழுது ஏசப்பா கையில் வைத்திருக்கிற அப்பாயின்மெண்ட் ஆர்டரை பிடுங்கிக் கொள்ளுங்கள். பெரிதும் அனுகூலமுமான வாசல்கள் உங்களுக்கு திறக்கும். பிரிந்து போன உறவுகள் இயேசுவின் நாமத்தினால இன்றைக்கு இணைவதாக. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென்.
கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். என்னோட பேர் செல்வரோஸ்லின், ஆறுமநேரியிலேருந்து வரேன். எனக்கு திருமணமாகி 7 வருடங்களாக நான் வந்து குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்திருந்தேன். பிரதரோட மீட்டிங் திண்டிவனத்தில் 2014 மார்ச் மாதம் நடந்தது. அதுக்கு அட்டன் பண்ணேன். அந்த ஜனவரி மாதத்தில் நான் ட்ரீட்மெண்ட்டில் இருந்தேன். அநேக டாக்டர்கிட்ட நாங்கள் போயிருக்கோம். ஆனாலுமே எந்த ஒரு முன்னேற்றமும் தெரியாது. ப்ராப்ளம் இருக்குது, ஜஸ்ட் நம்ம வேறு மெத்தட் போகிறது தான் நல்லது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் எனக்கு வந்து நம்பிக்கை இருந்துச்சு, இயேசுவா மேலே நம்பிக்கை வச்சு ப்ரேயர் பண்ணிகிட்டே இருந்தேன். அந்த நேரம் பார்த்து தான் அந்த மீட்டிங் திண்டிவனத்தில் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. விசுவாசத்தோடு அட்டன் பண்ணேன். எனக்கு ஏதாவது ஒரு வார்த்தை கிடைக்காதா அப்படின்னு தான் போயிருந்தேன். அந்த மீட்டிங்கே வந்து எனக்காக அரேஞ்ச் பண்ண மாதிரி இருந்துச்சு. 5 சர்வீஸ் நடந்தது. 5 சர்வீஸும் அட்டன் பண்ணேன். முதல் நாள் அட்டன் பண்ணேன். 2வது நாள் வந்து எப்போ என்கிட்ட எனக்கு நீங்கள் எதுவுமே சொல்லலையே, 2வது நாள் மீட்டிங்கில் குழந்தை இல்லாதவங்களுக்காக ஜெபம் பண்ணணும், இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ரேயரோடு தான் போயிருந்தேன். எனக்காக நீங்கள் இன்னைக்கு பேசணும்ப்பா அப்படின்ட்டு 4வது சர்வீஸ் சர்ச்சில் வச்சு நடந்துருந்தது. மீட்டிங் முடிகிற வரைக்கும் அதுக்கான மெசேஜ் எதுவுமே இல்லை. அதுக்கப்புறம் என்னப்பா நீங்கள் என்னை வெறுமையாக அனுப்புறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் திரும்பவும் பொழுது உடனே பாஸ்டர் ஐயா மைக்கில் அனௌன்ஸ் பண்ணாங்க, குழந்தை பாக்கியம் இல்லாதவங்கள கொஞ்சம் இல்லைங்க, அவங்களுக்காக மட்டும் நான் இப்போ ஜெபம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஜெபம் பண்ணும்பொழுது நான் முன்னாடி போய் நின்னேன். இந்த மாதிரி சொன்னேன், 7 வருடமாக குழந்தை இல்லாமல் இருக்கு அப்படின்ட்டு. பிரதர் கை வச்சு ஜெபம் பண்ணும்பொழுது வானத்திலேருந்து ஒரு திரவியம் விழுது, அது உன்னோட வயிற்றுல விழுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நீண்ட நாளாக காத்திருத்தல் இருதயத்தை இழக்க பண்ணும், விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வசனம் மட்டும் சொல்லியிருந்தாங்க. அந்த திரவியம் விழும்போது அந்த சொட்டு என் வயிற்றுல விழுறத நான் மனப்பூர்வமாக உணர்ந்தேன். அதை எனக்கு கண்ணால பார்க்க முடியல, ஆனால் என் வயிற்றுல விழுறத எனக்கு நல்லா ஃபீல் பண்ண முடிஞ்சுது. அந்த ஒரு வசனத்தை வச்சே திரும்ப ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அந்த மாதத்திலே கர்த்தர் வந்து நான் கன்சீவாக கிருபை செய்திருந்தாங்க. அதுவும் ஒரே பிரசவத்துல 3 குழந்தைங்களை எனக்கு கொடுத்தாங்க. அதுவும் 3மே ஆணாவும் இல்லாம 3மே பெண்ணாவும் இல்லாம ஒரு பொண்ணு 2 பையனா கொடுத்துருந்தேன். கர்த்தருக்கு கோடான கோடி நன்றி. எத்தனையோ இடத்துல நான் இந்த 7 வருஷமா எவ்வளோ நல்ல காரியங்கள்லாம் போகும்பொழுது என்னம்மா இன்னும் இல்லையா, இன்னும் ரொம்ப கஷ்டமா இருக்கும். எல்லாரும் சொந்தக்காரங்களும் தான் இருப்பாங்க, இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு அன்ஈஸியா ஃபீல் பண்ண மாதிரி, குழந்தை தூக்கும் பொழுது எடுக்கும் பொழுதுதான் இவங்களுக்கு குழந்தை பத்தி தெரியுமா அப்படிங்கிற மாதிரிலாம் நமக்கு அவங்க ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. நான் அவ்வளோ ஒரு வேதனையா இருக்கும். இப்ப என்னால குழந்தைய பார்க்க முடியாத அளவுக்கு சமாளிக்க முடியல. I thank and praise God for making me a testimony. நாங்க வந்து கோயில்பட்டியில இருந்து வரோம். அப்பாக்கு வந்து PWDல வேலை பார்த்தாங்க. 2014 February வந்து அவங்க வந்து ரிட்டையர்ட். ஆனா ரிட்டையர்மெண்ட் ஆன அன்னைக்கு வந்து எங்களோட லீவ் லெட்டர்ஸ்லாம் எங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. அப்போ நாங்க வந்து லீவ் சேலரியும் இல்லாம எந்த சேலரியும் இல்லாம நான் பாதியில படிப்பை நிறுத்திட்டு தம்பி வந்து முடிச்சுட்டு ஏதாவது ஒரு வேலைக்கு போகணும் அப்படின்னு அவனும் போயிட்டு அப்படி இருந்தோம் நாங்க. அப்போ செப்டம்பர் டைம்ல இங்க முதல் வாரம் நடந்த மீட்டிங்க்கு அம்மா எப்படியாவது போகணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்ப தம்பி கொஞ்சம் பணம் அனுப்பணும்னா சரி முதல்ல நம்ம மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு அப்புறம் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க இந்த மீட்டிங் அட்டன் பண்ணோம். அப்ப அங்கிள் வந்து ஆரம்பம் முதல் முடிவு வரை அவங்க சொன்ன ஒவ்வொரு வார்த்தையுமே எங்களுக்காகவே அப்படியே இருந்த மாதிரி இருந்தது. திக்கற்ற பிள்ளைகளின் தகப்பன்னு சொல்லிட்டு ஆன்டி பொண்ணு எல்லாம் பாடின பாட்டு கூட எங்களுக்கு பயங்கர ஆறுதலா இருந்தது. அன்னைக்கு ஸ்பெஷலா அங்கிள் ரிட்டையர்மெண்ட்க்கு எதிராக என்ன கேசஸ் இருந்தாலும் கடவுள் இன்னைக்கு ஒண்ணுமே இல்லாம ஆக்கி போடுறாரு, தூதர்கள் எல்லாம் ஏஞ்சல்ஸ் எல்லாம் சேர்ந்து எதிராக இருக்கிற எல்லா ஃபைல்ஸையும் ஒண்ணும் இல்லாம ஆக்கி போடுறாங்க, உங்களுக்கு ஃபேவரா எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரேயர் பண்ணாங்க. அதே போல நாங்க வந்து அந்த செப்டம்பர் வந்ததுல இருந்து எங்கேயுமே இருக்க முடியாம ஒரு நிலைமையில இருந்தோம். அட்ரஸ் இல்லாத பிள்ளைங்களுக்கு கடவுள் அட்ரஸையும் கொடுக்குறாரு அப்படின்னு ப்ரேயர் பண்ணாங்க. நெக்ஸ்ட் மந்தே வந்து எங்களுக்கு நிறைய அற்புதங்கள் நடந்தது. நான் வந்து அந்த மீட்டிங்லயும் சாட்சி சொல்லணும்னு நினைச்சேன். ஆனா நிறைய பேர் இருந்தனால ஐயோ வேணாம் பரவாயில்ல அப்படின்னு விட்டுட்டு போயிட்டோம். அடுத்து ஒவ்வொரு மாசம் இப்படியே கடந்து போயிட்டே இருந்தது. அதே போல அப்பாக்கு ரிட்டையர்மெண்ட் ஆர்டரும் டிலே ஆயிட்டே இருந்தது. அப்ப எனக்குள்ள தோணுச்சு சரி நம்ம சாட்சி சொல்லணும், சாட்சி சொன்னா கடவுள் இன்னும் பெரிய அற்புதங்களை செய்வாரு அப்படின்ட்டு. ஆனா இந்த மாதம் நான் சொல்றதுக்கு முன்னாடியே February 29th வந்து அப்பாக்கு வந்து கவர்மெண்ட்ல இருந்து ஆர்டரே வந்தது. அவங்க வந்து he is allowed to retire, எல்லா சார்ஜஸும் against him is dropped அப்படின்னு சொல்லிட்டு கடவுளுக்கு வந்து அங்கிள் மூலமா எங்களுக்கு சொன்ன ஒரு வார்த்தையை கூட அங்கிள் எப்பவும் சொல்றது போல வானத்துல இருந்து கீழே வர வார்த்தை நிறைவேறாம மேல திரும்பாது அப்படின்னு சொன்னது போல சொன்ன அத்தனை வார்த்தை எங்க வாழ்க்கையில நிறைவேற்றினார். திக்கற்றவங்களா யாருமே கேட்பாரட்டு நிலைமையில
இருந்த எங்களுக்கு தகப்பனா இருந்து அவரே எல்லா காரியத்தையும் முடிச்சாரு. ஒரு Dress கூட நாங்க வந்து வாங்க முடியாம நிலைமையில இருந்தோம். அங்கிள் சொன்னாங்க, நானும் இது போல நிலைமையில என் பிள்ளைங்களுக்கு வந்து எங்க சீப்பா கிடைக்குமோ Dress அங்கதான் போய் நான் வாங்குவேன். நாங்க அந்த நிலைமையில நாங்க யோசிச்சு பார்த்தோம். ஒரு Dress கூட நல்லா இல்லாத நிலைமையில தான் நாங்க செப்டம்பர் இங்க வந்து உட்கார்ந்துருந்தோம். இன்னைக்கு நல்ல நிலைமையில கடவுள் எங்களுக்கு நல்ல துணிகளை, ஒவ்வொரு நாளும் நாங்க சாப்பிடுற சாப்பாடு எல்லாமே இலவசமா கடவுள் எங்களுக்கு, இந்த ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ்லாம் எங்களுக்கு எதுவும் கிடைக்கல. இருந்தாலுமே ஒவ்வொருத்தர் கண்களிலும் கடவுள் தயவும் இறக்கவும் கிடைக்க பண்ணி, பெரிய அதிகாரிகள் கூட எவ்வளவு பணம் நான் பார்க்கல, நீங்க வச்சுக்கோங்க அப்படி நீங்க கையில கொடுத்து இன்னைக்கு நாங்க இங்க நிக்கிற நிலைமையில கடவுள் எங்களை வச்சிருக்காருன்னா கடவுளுக்கு நாங்க கோடான கோடி நன்றி சொல்றோம். கர்த்தர் நாம பரிசுத்தமாக இங்கே ஆண்டவரை சாட்சியா நிறுத்ததுக்காக நான் கர்த்தரை கோடான கோடி ஸ்தோத்திரிக்கிறேன். மனைவிக்கு வந்து 2 வாரத்துக்கு முன்னாடி கை கால்லாம் வீங்கி நீர் கோத்த மாதிரி ஒரு மாதிரி ஆயிடுச்சு. டாக்டரை போய் பார்த்தோம் ஆஸ்பத்திரியில். போய் பார்த்ததுல அவங்க என்ன சொன்னாங்கள, ஹார்ட் வீங்கி இருக்குது, ஆனால் லங்ஸில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது, நீ ஈவினிங் வந்து டாக்டரை பாருமான்னாப்புல. செகண்ட் வீக் டியூஸ்டே ஈவினிங் டாக்டரை போய் ஹாஸ்பிட்டலில் பார்த்தா சிடி ஸ்கேன் எடுங்கன்னாப்புல. அடுத்த நாள் யூரின் டெஸ்ட் எடுக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் அவங்க கிட்னி ப்ராப்ளமாக இருக்குமான்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட் எடுக்க சொன்னாங்க. நாங்கள் அந்த ரிப்போர்ட் எடுத்துட்டு சிடி ஸ்கேனும் எடுத்தோம். ஆனால் ரிப்போர்ட் வந்து 2 நாள் கழிச்சு தான் வரும்னாங்க. யூரின் ரிப்போர்ட் உடனே கிடைக்கும் 2 ஹவர்ஸில் அப்படின்னாங்க. நாங்கள் அந்த நேரத்தில் சும்மா இருக்கோம்னான்னு சொல்லிட்டு நேராக கொட்டிவாக்கம் பிரதரோட ஆஃபீஸுக்கு நானும் மனைவியும் துக்கத்தோடு அங்கே சென்றோம். அங்கே மேலே இருக்க ப்ரேயர் ஹாலில் போயிட்டு நானும் மனைவி முட்டி போட்டு ஜெபிச்சோம். பிரதர் அங்கே வந்தாங்க. பிரதர் வந்து மேலே கூப்பிட்டு போய் ஜெபிச்சாங்க. மகளே ஒன்றுத்துக்கு கவலைப்படாத, இதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னாங்க. அந்த ஜெபிச்சுட்டு நாங்கள் வெளியே வர்றும் போது உன் துக்கம் சந்தோஷமாக மாற மாதிரி, இன்னும் பாரத்தை இறக்கி வச்சிட்ட மாதிரி நானும் மனைவியும் நல்லா உணர்ந்தோம். அன்னைக்கு நைட்ல இருந்து அவளுக்கு காலில் வீக்கமே கிடையாது. இத்தனைக்கும் டேப்லெட்டே போடல. ஏன்னா மண்டே டாக்டர்கிட்ட போகிறதுக்கு முன்னாடி 2வது சாட்சி நான் சொன்னேன்ல, ஊரில் ஒரு இடம் இருக்குது என் மனைவிக்கு. அந்த ப்ராப்பர்ட்டி வந்து கல்யாணத்துக்கு முன்னாடியே தாத்தா சொத்து. அது 4 பேரோட ஷேர். அது 4 பேர் ஷேரில் மீட்டிங் வந்தேன் நான். வர்றப்போ எல்லாரும் ஊர்லன்னு சொல்கிறாங்க, எங்களுக்கு 4 லட்சம் வந்துருச்சு, 2 லட்சம் வந்துருச்சு, 8 லட்சம் வந்துச்சுன்னாங்க. ஏன்னா மனைவி ஜெயிச்சது ஆண்டவரே கூடுதலான ஒரு அமௌண்ட் எனக்கு வரணும். ஏன்னா கேரளா கவர்மெண்ட் ஒரு கொடுத்துருக்காங்க, தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு அமௌண்ட் கொடுத்துருந்தாங்க. நல்ல அமௌண்ட் வரணும் ஆண்டவரையும் சொல்லி பிரதர்ட்டையும் சொல்லி நாங்கள் ஜப குறிப்பு வச்சுருந்தோம். ஆண்டவர் அற்புதமாக செஞ்சார். 12,60,000 அவளுக்கு அமௌண்ட்டு 6 நாள் முன்னாடியே போட்டிருந்தது. உண்மையில நான் இங்கே வரும்போது அந்த அமௌண்ட்டு தெரிஞ்சது. ஆண்டவர் அற்புதமாக 2 சாட்சி நல்ல ஒரு அமௌண்ட் கிடைக்க கிருபை செய்தார். மனைவிக்கு சுகத்தை கொடுத்தார். கர்த்தரை கொடான கொடி பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என் காலில் ஒரு 35 வருஷமா இருந்த பொண்ணுங்கள் இங்கே வந்த ஒரு 6 மாதத்துக்கு முன்ன நெல்லாச்சு. அதுக்கு தான் நான் சாட்சியே சொல்லணும்னு வந்தேன். பரிசுத்த நாமத்துக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரை பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் இந்த இடத்துல சாட்சியாக நிறுத்தினதுக்கு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். நாங்கள் கோயம்புத்தூர்லேருந்து வர்றோம். கடந்த செப்டம்பர் மாதம் என்னுடைய மகளுடைய திருமண விஷயமாக இந்த இடத்துக்கு வந்தோம். தேவனுடைய எங்களை உள்ளத்தை அறிந்திருக்கிறாருன்னு வந்து இந்த இடத்துல அமர்ந்துட்டோம். ஆனால் மெசேஜ் நேரத்தில் ஆண்டவர் வந்து பிரதர் மூலமாக எங்களுடைய உள்ளத்தை அப்படியே வெளிப்படுத்தினார். திருமண தடை மாறும், ராஜா வீட்டு கல்யாணத்தை போல் உன் பிள்ளை கல்யாணம் நடக்கும்னு சொன்னார். அதே போல் கடந்த ஜனவரி மாதம் ஆல் சோல்ஸ் சர்ச் கோயம்புத்தூரில் வெகு சிறப்பாக ஆண்டவர் நாம மகிமைப்படும்படியாக எங்கள் பிள்ளைகளுடைய திருமணத்தை நடத்தி கொடுத்தாரு. நல்ல ஒரு அன்பான ஒரு மகனை எங்கள் குடும்பத்துக்கு தந்ததுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் வாலிப நாட்களில் கர்த்தரை தேடாமல், நான் சிருஷ்டிகரை நினைக்காமல் நான் பாவத்தின் வழியாக போயிருந்தேன். கர்த்தர் என்னை ரட்சித்தார். கடைசி மாதம் வந்து நான் மீட்டிங் வந்திருந்தேன். நான் பிகாம் முடிச்சிருக்கேன். 7 மாதமாக நான் வேலை இல்லாமல் இருந்தேன். இங்கே வந்து கர்த்தர் சொன்னார், உன் பிரயாணத்தை வாய்க்க செய்வார் என்று சொன்னார். அதே போல் 5 இன்டர்வியூ அட்டன் பண்ணி 5 இன்டர்வியூவும் போயிடுச்சு. 6வது இன்டர்வியூ தான் இங்கே வந்து நான் ஜெபம் பண்ணிட்டு போனேன். 5 ரவுண்டு வச்சாங்க. ஒவ்வொரு ரவுண்ட்லேயும் நான் சொன்ன வார்த்தை, ஆண்டவரே உன் பிரயாணத்தை வாய்க்க செய்வேன் என்று சொன்னீங்களே. என் கூட 5 பேர் வந்தாங்க இன்டர்வியூ. 5 பேரில் நான் ஒருத்தன் செலக்ட் பண்ண கர்த்தர் கிருபை செய்தார். கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாளும் மாறாது. அதுக்காக கர்த்தரை நான் சோதரிக்கிறேன். நன்றி. இஸ்ரேல் தேச புனித பயணம். அன்பர்களே, இயேசுவின் பாதங்கள் பதிந்த இடத்தில் உங்களுடைய பாதங்களும் பதியும்படிக்கு நமது அன்பு சகோதரர் சுவிசேஷகர் டி. ஸ்டீபன் அவர்களுடன் எகிப்து, யோர்தான், இஸ்ரேல், பாலஸ்தீன தேசங்களுக்கான புனித பயணம். அன்பார்ந்தவர்களே,
இந்த புனித பயணமானது ஒவ்வொரு வருடமும் மே மற்றும் அக்டோபர் மாதங்களில் நடைபெறும். உங்கள் பதிவுக்கு முந்திக் கொள்ளுங்கள். தொடர்பு கொள்ள செல்போன் 7299147999 மற்றும் 9841437999. தேவனின் அன்பு ஊழியங்கள் நடத்தும் ஆறுதலை தேடி ஒரு நாள். அற்புத சுகமளிக்கும் கூட்டம் ஒவ்வொரு மாதமும் முதல் ஞாயிற்றுக்கிழமை தோறும் மாலை 6 மணிக்கு கூட்டம் நடைபெற உள்ளது. நடைபெறும் இடம் YMCA ஹால் 4/341 ராஜீவ் காந்தி சாலை, OMR SRP டூர்ஸ் அருகில், கொட்டிவாக்கம், சென்னை 41. தேவ செய்தி அளித்து உங்களுக்காக ஜெபிக்க இருக்கிறவர் சுவிசேஷகர் டி. ஸ்டீபன் அவர்கள். அற்புதமான சாட்சிகள், ஆறுதலான தேவ செய்திகள், வியாதியஸ்தர்களுக்காகவும், கடன் பிரச்சனையில் உள்ளவர்களுக்காகவும், பிசாசின் கட்டுகளில் உள்ளவர்களுக்காகவும் விசேஷமாக ஜெபிக்கப்படும். அனைவரும் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதங்களை பெற்று மகிழுங்கள். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள செல்போன் 9840409999 9941950999 மற்றும் 9941960999.